ॐ भगवते वासुदेवाय। ॐ नमो भगवते वासुदेवाय। नारायणं नमस्कृत्य नरं चैव नरोत्तमं देवीं सरस्वतीं व्यासं ततो जयमुदीरयेत्। नष्टप्रायेषु भद्रेषु नित्यं बाहवद सेवया भगवती उत्तमश्लोके भक्तिर्भवति नैष्टुकी। निगमकल्पतरोर्गलितं फलं सुखमुखातमृतद्रवसंयुतं पिबद बाहवतं रसमालयं पुरतो रसिका भुवि भावुकाः। ॐ अज्ञानतिमिरान्धस्य ज्ञानाञ्जनशलाकया चक्षुरुन्मिलितं येन तस्मै श्रीगुरवे नमः। श्रीचैतन्यमनोभीष्टं स्थापितं येन भूतले स्वयं रूपः कदा मह्यं ददाति स्वपदान्तिकम्। वन्देऽहं श्रीगुरो श्रीयुतपदकमलं श्रीगुरून् वैष्णवांश्च श्रीरूपं साग्रजातं सहगण रघुनाथान्वितं तं सजीवं साद्वैतं सावधूतं परिजनसहितं कृष्णचैतन्यदेवं श्रीराधा कृष्णपादां सहगण ललिता श्रीविशाखान्वितांश्च। हे कृष्णा करुणा सिन्धो दीनबन्धो जगत्पते गोपेश गोपिका कान्त राधा कान्त नमोऽस्तुते। तप्त कांचन गौरांगी राधे वृंदावनेश्वरी वृषभानुसुते देवी प्रणमामि हरिप्रिये। वाञ्छाकल्पतरुभ्यश्च कृपा सिन्धुभ्य एव च पतितानां पावनेभ्यो वैष्णवेभ्यो नमो नमः। नमो विष्णुपादाय कृष्णप्रेष्ठाय भूतले श्रीमते भक्तिवेदान्त स्वामिन्निति नामिने। नमस्ते सारस्वते देवे गौरवाणी प्रचारिणे विशेष शून्यवादी पाश्चात्य देशतारिणे। जय श्री कृष्ण चैतन्य प्रभु नित्यानंद श्री अद्वैत गदाधर श्रीवासादि गौर भक्तवृंद। हरे कृष्णा कृष्ण कृष्ण हरे 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 राम 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 हरे हरे। मुखं करोति वाचालं पङ्गुं लङ्घयते गिरिं यत्कृपातमहं वन्दे श्रीगुरुं गिरिधारिणं परमानन्दं माधवं श्रीचैतन्यम् ईश्वरं। हरिः ओं तत्सत्। कथाञ्चन स्मृते यस्मिन् दुष्करं सुभ्रं भवेत् ईश्वरैतपरीतं श्रीचैतन्यं नमामित्थम्। हरे कृष्णा। ஸ்ரீமத் பாகவதம் 3வது ஸ்கந்தம் 13வது அத்தியாயம் பகவான் வராகரின் தோற்றம். நேத்து பார்த்ததுல என்ன ஞாபகம் இருக்கு? ஹரே கிருஷ்ணா மாதாஜி. ஹரே கிருஷ்ணா மாதாஜி. ஹீரோ மாதிரி என்ட்ரி கொடுத்தார் பகவான் வராக அவதாரத்துல. அந்த அந்த இது கடலுக்குள்ள போறதுக்கு முன்னாடி அங்க நின்னுட்டு இருந்த பக்தர்கள் மீதெல்லாம் பார்வை செலுத்தினார். அதுல அவங்களுக்கு ரொம்ப உன்னதமான மகிழ்ச்சியை கொடுத்ததுன்னு பாருங்க. தேங்க்யூ மாதாஜி. வேற பாயிண்ட்ஸ் ஏதாவது மத்தவங்க? அந்த பார்வை பக்தர்களுக்கு இதமாகவும் அசுரர்களுக்கு பயங்கரமானதாகவும் இருக்குன்னு சொன்னீங்க மாதாஜி. பார்வை அசுரர்களுக்குல அந்த தந்தங்கள் பயங்கரமா இருக்கு. அவருடைய தோற்றம். ஓகே, தேங்க்யூ மாதாஜி. ஹரே கிருஷ்ணா மாதாஜி. ஹரே கிருஷ்ணா. ஹரே கிருஷ்ண மாதாஜி. நாம நாம சங்கீர்த்தனத்தாலதான் பகவானை அடைய முடியுங்கிறத பத்தி சொன்னீங்க. எஸ், வெரி குட் மாதாஜி. வேற எந்த யாகங்களும் இந்த கலியுகத்துல நம்ம செய்ய முடியாது அப்படின்னு பார்த்தோம். குட் பாயிண்ட் மாதாஜி. ஹரே கிருஷ்ணா. ஹரே கிருஷ்ணா மாதாஜி. அப்புறம் அவரோட அந்த உடல் பாகங்கள் தான் யாகத்துக்கு எல்லா பொருட்களாகவும் இருக்குன்னு அந்த ஒவ்வொன்னா பார்த்தோம். வெரி குட், தேங்க்யூ மாதாஜி. ஓகே, தேங்க்யூ. ஸ்ரீமத் பாகவதம் 3வது ஸ்கந்தம் அத்தியாயம் 13 பகவான் வராகரின் தோற்றம். அதுல நாம 43வது ஸ்லோகம் படிக்கணும்னு நினைக்கிறேன். கரெக்டா? கஹ ஸ்ரத்ததீதான்யதமஸ்தவ பிரபோ ரசாங்கதாய புவ புத்திபர்ஹனம் ந விஸ்மயோ அசௌ த்வயி விஸ்வ விஸ்மயே யோ மாயாயேதம் சஸ்ருஜே அதிவிஸ்மயம். மொழிபெயர்ப்பு பொருளுடைய வழங்கியவர் திவத்ராச பக்திவேதாந்த சுவாமி ஸ்ரீல பிரபுபாத் கி ஜெய். முழுமுதற் கடவுளான உம்மை தவிர வேறு யார் நீரில் இருந்து பூமியை மீட்டிருக்க கூடும்? இது உமக்கு அதிசயமானது அல்ல. ஏனென்றால் பிரபஞ்ச படைப்பிலேயே நீர் மிகவும் வியக்கத்தக்க செயல் புரிபவர் ஆவீர். உமது சக்தியினாலேயே நீங்கள் இவ் அற்புதமான பிரபஞ்சத்தினை படைத்திருக்கிறீர். சோ பகவான் தான் எல்லாத்தையும் படைச்சிருக்கார். பகவானுடைய சக்தியில தான் எல்லாமே நிக்குது. அப்போ பகவானுக்கு இது பெரிய விஷயமே இல்லை. இந்த பூமியை தூக்கி திரும்ப கொண்டு வர்றதுலாம் அவருக்கு ஒரு பெரிய விஷயமே இல்லை அப்படின்னு சொல்லி இங்க பிரார்த்தனை பண்றாங்க. பிரேம பிரதா சச்சி மாதாஜி படிக்கிறீங்களா? ஹரே கிருஷ்ணா. பிரணாம் சிங் மாதாஜி. பிரணாம் மாதாஜி. பொருளுரை வழங்கி திரு ஆசா பக்தி வேதாந்த சுவாமி ஸ்ரீல பிரபுபாதா கி ஜெய்.
ஒரு விஞ்ஞானி மிகவும் கவர்ச்சிகரமான ஒன்றை கண்டு பிடித்தான் என்றால் ஒன்றுமறியாத மக்களும் சாதாரண மனிதர்களும் எந்தவிதமான கேள்வியுமின்றி அதனை அதிசயமானது என்று ஏற்றுக்கொள்கின்றனர். ஆனால் அறிவாளி இக்கண்டுபிடிப்பினால் ஆச்சரியப்பட மாட்டான். அவன் அந்த விஞ்ஞானிக்கு அற்புதமான மூளையை கொடுத்த ஒருவனையே பாராட்டுவான். ஒரு சாதாரண மனிதனும் ஜட இயற்கையின் அற்புத செயலினால் வியப்படைகிறான். அதனால் அவன் எல்லா புகழையும் பிரபஞ்ச தோற்றத்திற்கே அளிக்கிறான். கற்றறிந்த கிருஷ்ண உணர்வுள்ள மனிதன் இப்பிரபஞ்ச தோற்றத்திற்கு பின்னால் கிருஷ்ணரின் அருள் இருக்கிறது என்பதை நன்கறிந்தவன் ஆவான். இதனை பகவத்கீதையும் 9.10 உறுதி செய்கிறது. மயாத்திய சேன பிரகிருதே சூயதே சராசரம். அற்புதமான பிரபஞ்ச தோற்றத்தினையே பகவான் கிருஷ்ணர் இயக்க முடியும் என்றால் மிகப்பெரிய பன்றியாக அவதரித்து நீரினுள் இருந்த பூமியினை மீட்பது அவரை பொறுத்தவரை அதிசயமான செயல் அன்று. ஆனால் ஒரு பக்தன் அதிசயமான பன்றியினை கண்டு ஆச்சரியம் அடைவதில்லை. ஏனென்றால் திறமைமிக்க விஞ்ஞானியின் மூளைக்கும் எட்டாத சக்திகளினால் பகவான் அற்புதங்களை நிகழ்த்தக்கூடியவர் என்பதை அவன் நன்கறிவான். தேங்க்யூ மதர்ஜி. ஹரே கிருஷ்ணா. ஹரே கிருஷ்ணா. அருமையான பொருளுரை. சோ பிரபா என்ன சொல்றாரு, சாதாரண மக்கள் விஞ்ஞானியுடைய கண்டுபிடிப்பை நினைச்சு ஆச்சரியப்படலாம், அந்த விஞ்ஞானியை புகழலாம். ஆனா ஒரு பக்தன் எப்படி பாக்குறாரு, அந்த விஞ்ஞானிக்கு அந்த மூளையை கொடுத்த பகவானத்தை நினைக்கிறார் இல்லையா. கண்டுபிடிக்கிறதுக்கு உண்டான அந்த சக்தியை அந்த விஞ்ஞானிக்கு கொடுத்தது யாரு, பகவான் தான் கொடுத்திருக்காரு. ஸோ இப்போ நியூட்டனுடைய புவியீர்ப்பு விசை அப்படின்னு பேர் வச்சுட்டாங்க. ஸோ நியூட்டனுடைய புவியீர்ப்பு விசை யாரு, கண்டிப்பா கிடையாது. நியூட்டன் அந்த மாதிரி ஒரு விசை இருக்குன்னு கண்டுபிடிச்சார், அவ்வளவுதான். ஆனா அந்த விசையை ஏற்படுத்தினவர் யார் அப்படின்னா பகவான் தான். ஸோ அப்போ பக்தர்கள் எல்லாத்துலயும் யார பாக்குறாங்க, பகவான பாக்குறாங்க. விதன்பதா வேதமயம் நிஜம் வபூர் ஜனஸ்தபக சத்ய நிவாசினோ வயம் சடா சிகோத்பூத சிவாம்பு பிந்துபீர் விம்ருஜ்யமானா பிரசம் ஈஷபாவிதாக. ஓ பரமபுருஷ பகவானே, ஐயத்திற்கு இடமின்றி நாங்கள் அனைவரும் ஜனலோகம், தப்போலோகம் மற்றும் சத்தியலோகம் என்னும் புண்ணிய லோகங்களை சேர்ந்தவர்களாயினும் உமது தோள்களின் மீது தொங்கும் மயிர் குழல்களின் நுனியில் மின்னும் நீர் முத்துக்கள் நீர் உமது தோள்களை குலுக்குவதனால் எங்கள் மீது தெரித்து எங்களை புனிதப்படுத்துகின்றன. சோ அது பாத்தீங்கன்னாக்க சாதாரண பன்றி சாக்கடையில இருந்து வெளியில வந்து அது இப்படி உடம்ப சிலிப்பிக்குச்சுன்னா பக்கத்துல இருக்கிறவங்க எல்லாம் தூரம் ஓடி போயிடுவாங்க. ஏன்னா அதோட உடல்ல இருந்து என்ன நமக்கு பற்றக்கூடாது, அந்த தண்ணி ஏதாவது நம்ம உடம்புல பட்டுச்சு அப்படின்னா அது என்ன, அது சாக்கடையில இருக்கு. ஆனா இங்க பகவான் திவ்யமானவர், அவர் எந்த ரூபத்தை எடுத்தாலும் அவர் திவ்யமானவர். அப்போ இந்த ஜனலோக, தப்போலோக, சத்தியலோக வாசிகள் எல்லாம் என்ன சொல்றாங்க, நாங்கெல்லாம் உயர்ந்த கிரகத்துல வாழ்ந்தாலும் நீங்க வந்து அப்படி வெளியில வந்து உங்க உடம்பு அப்படி சிலிர்க்கும் போது என்ன ஆகுது, அந்த அமிர்தம் போன்ற அந்த நீர் துளிகள் உங்களுடைய சரணாமிர்தம் வந்து எங்க மேல பட்டதுனால நாங்க புனிதம் அடைகிறோம் அப்படின்னு சொல்லி அவங்க வந்து பகவானை புகழ்ந்து வந்து சொல்றாங்க. சத்யமாதாஜி படிக்கிறீங்களா? ஹரே கிருஷ்ண மதாஜி படிக்கிறேன். சாதாரணமாக பன்றியின் உடல் அசுத்தமானதாக கருதப்படுகிறது. அதற்காக பகவான் எடுத்திருக்கும் வராக அவதாரத்தினையும் ஒருவர் அசுத்தமானதாக கருதிவிடக்கூடாது. அவ்வுடலானது வேதங்களின் உருவமும் உன்னதமானதும் ஆகும். பௌதிக உலகிலுள்ள ஜன தப சத்தியலோகத்தில் வாழ்பவர்கள் புனிதமானவர்கள். ஆயினும் இவ்வுலகங்கள் அனைத்தும் பௌதிக உலகினை சேர்ந்தவைகளாக இருப்பதினால் அங்கே அநேக அசுத்தங்களும் இருக்கின்றன. ஆகையினால் பகவானின் தோல் மீது தொங்கும் ரோமங்களின் நுனியில் உள்ள நீர்த்துளிகள் வானுலகை சேர்ந்தவர்களின் மீது தெளித்ததினால் அவர்கள் புனிதம் அடைந்தனர். கங்கை நதி மிகவும் புனிதமானது, ஏனெனில் அது பகவானின் பாதங்களிலிருந்து பிறந்து வருகிறது. அதனால் பகவானின் பாதங்களிலிருந்து வரும் நீராயினும் பகவான் வராகரின் தோள்களில் தொங்கும் குழல்களிலிருந்து தெளித்து விடும் நீராயினும் இரண்டிற்கும் எந்தவித வேறுபாடும் கிடையாது. இவ்விரண்டுமே முழுமையும் நிறைவும் உன்னதமும் வாய்ந்தவையாகும். ஹரே கிருஷ்ணா. தேங்க்யூ மாதாஜி. தேங்க்யூ மாதாஜி. சோ கங்கை நீர் எப்படி புனிதமானதோ, பகவானுடைய பாதங்கள்ல இருந்து வரக்கூடிய கங்கை நீர் எப்படி புனிதமானதோ, அந்த மாதிரி பகவான் வராக தேவருடைய உடல்ல இருந்து அந்த வந்த நீருமே மிக மிக புனிதமானது. அதனால பகவானுடைய அவதாரத்தை அறிவில்லாதவங்க என்ன நினைப்பாங்க, சாதாரணமான ஒரு இகலோக ஒரு மிருகத்தோட வந்து கம்பேர் பண்ணி பார்ப்பாங்க. ஆனா பக்தர்கள் பகவான் எந்த ரூபம் எடுத்தாலும் சரி அதனுடைய உன்னத தன்மையை அவங்க வந்து புரிஞ்சுக்கிறாங்க. சவை பத பிரஷ்டமதிஸ்தவைஷதே யக கர்மணா பாரம் அபார கர்மண யத் யோக மாயா குணயோக மோகிதம் விஸ்வம் சமஸ்தம் பகவன் விதேஹிசம்
ஓ பகவானே, உமது அற்புத செயல்களுக்கு ஒரு எல்லை இல்லை என்பது எந்த காலத்திலும் இல்லை. ஓ பகவானே, உமது அற்புத செயல்களுக்கு ஒரு எல்லை என்பது எந்த காலத்திலும் இல்லை. அப்படி யாரேனும் அவ்வெல்லையினை காண விரும்பினால் அவன் நிச்சயம் மதியிலேயே ஆவான். இவ்வுலகில் உள்ள அனைவரும் சக்தி வாய்ந்த மாயையினால் கட்டப்பட்டிருக்கின்றனர். உமது அளவற்ற கருணையினை பந்தப்பட்ட ஆத்மாக்களிடத்து அருள் கூர்ந்து அளிக்க வேண்டும். பிரார்த்தனை பகவானை புகழ்ந்து அவருடைய செயல்களை புகழ்ந்து பிரார்த்தனை செய்யறோம். அதே நேரத்துல நம்முடைய நிலைமையும் பகவான்கிட்ட சொல்லி நம்ம என்ன செய்யணும்? பகவானுடைய கருணைக்காக பிரார்த்தனையும் செய்யணும். எல்லாருமே மாயையில தான் இருக்கோம். நம்ம ஏதோ பக்தர்கள் ஆயிட்டோம் அப்படின்னு நினைச்சோம்னா அதுதான் என்னது மிகப்பெரிய மாயை. சோ அதனால எப்பவுமே நம்ம பகவான்கிட்ட அந்த பிரார்த்தனை அந்த அந்த மனப்பான்மை நமக்கு இருக்கணும். அந்த மனப்பான்மையோட நம்ம பகவான பிரார்த்தனை செய்யணும். ரேவதி மாதாஜி படிக்கிறீங்களா? படிக்கிறேன் மாதாஜி. ஹரே கிருஷ்ணா. படிங்க. பொருளுரை வழங்கிய ஸ்ரீல பிரபுபாதாவுக்கு ஜெய். மனயோகிகள் அளவற்றவரின் அளவினை காண வேண்டுமென்று விரும்பினால் நிச்சயமாக அவர்கள் மதியற்றவர்களே ஆவர். அவர்கள் ஒவ்வொருவரும் பகவானின் புறசக்தியினால் மயக்கப்பட்டிருக்கின்றனர். அவர்கள் செய்ய வேண்டியதெல்லாம் உணர்ந்தற்கரியவர் பகவான் என்று அறிந்து அவரை சரணடைய வேண்டியது ஒன்றே. அவ்வாறு செய்தால் பகவானின் அளவற்ற கருணையினை அவர்களால் பெற முடியும். இப்பிரார்த்தனைகளுக்கெல்லாம் மனிதர்களை காட்டிலும் புத்தியும் சக்தியும் அதிகமுடைய ஜன தப சத்தியலோகம் என்னும் வானுலகங்களைச் சேர்ந்த மகான்களினால் செய்யப்பட்டவையாகும். விஸ்வம் சமஸ்தம் என்னும் வார்த்தைகள் மிகவும் முக்கியமானவையாகும். பௌதிக உலகமும் ஆன்மீக உலகமும் இருக்கின்றன. முனிவர்கள் பிரார்த்தித்தனர். இரு உலகங்களுமே உமது பல்வேறு சக்திகளினால் குழப்பமடைந்திருக்கின்றன. ஆன்மீக உலகைச் சேர்ந்தவர்கள் உமது அன்பு தொண்டில் ஈடுபட்டு தம்மை மட்டுமல்லாது உம்மையும் மறந்திருக்கின்றனர். ஆனால் பௌதிக உலகைச் சேர்ந்தவர்களோ புலன் இன்பத்தில் திளைத்து அதனால் உம்மை மறந்திருக்கின்றனர். எல்லையற்ற உம்மை யாராலும் அறிய முடியாது. மனயூகங்களினால் உம்மை அறிய முயற்சிக்காதிருப்பது நன்று. மாறாக அன்புடன் எம்மை ஆசீர்வதிப்பீராக. அதன் மூலம் நாங்கள் உமது அளவற்ற பக்தி தொண்டினால் உம்மை வழிபடுதல் கூடும். ஹரே கிருஷ்ணா. தேங்க்யூ மாதாஜி. ஹரே கிருஷ்ணா. சோ மனிதர்களை காட்டிலும் உயர்ந்த லோகத்துல இருக்கக்கூடிய அந்த முனிவர்களே இந்த மாதிரி பிரார்த்தனை செய்யும் போது நாம பிரார்த்தனை செய்ய வேண்டியது எவ்வளவு முக்கியம் அப்படிங்கறத நாம தெரிஞ்சுக்கலாம். எப்பவுமே பகவான்கிட்ட போய் நமக்கு அது வேணும் இது வேணும்னு கேட்கறத விட நம்ம பகவான்கிட்ட என்ன கேட்கணும்? கிருஷ்ணா, உங்களுடைய பக்தி தொண்டு எனக்கு வேணும். நான் உங்களுக்கு பக்தி சேவை செய்யணும். எந்த சூழ்நிலையா இருந்தாலும் சரி, நான் உங்க நாமத்தை ஜெபம் பண்ணணும், உங்களுக்கு சேவை செய்யணும். அந்த மாதிரியான பிரார்த்தனையை நம்ம பண்றதுக்கு பழகிக்கணும். எப்பவுமே கோவிலுக்கு போனா நமக்கு பிரச்சனைகள் இருக்கத்தான் இருக்கும். அந்த பிரச்சனைகளுக்காகவே நம்ம பகவான்கிட்ட போய் பிரார்த்தனை பண்ணிட்டு அதுக்கப்புறம் கூட சேர்ந்து என்னையும் பிரார்த்தனை பண்ணிக்கணும். உங்களுடைய சேவையில என்னை ஈடுபடுத்துங்க அப்படின்னு சொல்லி பிரார்த்தனை பண்ணிக்கணும். ரொம்ப அழகான கம்பாரிசன். நீங்க பாத்தீங்கன்னா ஆன்மீக உலகத்துல இருக்கிறவங்களும் பகவானை மறந்துடுறாங்களாம், பௌதிக உலகத்துல இருக்கிறவங்களும் பகவானை மறந்துடுறாங்களாம். ஆனா என்ன வித்தியாசம்? ஆன்மீக உலகத்துல இருக்கிறவங்க பகவானுடைய சேவையில அவங்களையும் மறந்துடுறாங்க, பகவானையும் மறந்துடுறாங்க. ஆனா பௌதிக உலகத்துல இருக்கிறவங்க தன்னுடைய புலன் இன்பத்தினால பகவானை மறந்து இருக்காங்க அப்படின்னு இங்க சொல்லப்படுது. மைத்ரேய உவாச்ச இதி உபஸ்தீயமானோ அசௌ முனிபிர் பிரம்மவாதிபிஹி சலிலேஸ்வ புராக்ராந்த உபதத்தாத் விதாவனிம். மாமுனிவர் மைத்ரேயர் கூறினார், பகவான் இவ்வாறு மாமுனிவர்கள் மற்றும் ஞானிகளால் துதிக்கப்பட்ட பின்னர் பூமியை தனது காலடி குழம்புகளினால் தொட்டு நீரின் மேல் இட்டார். ஆக்சுவலா என்ன சொல்லப்பட்டிருக்கு அப்படின்னாக்கா, இந்த பிரபஞ்சங்கள் எல்லாம் இந்த கர்ப்போதக கடல்ல மிதந்துட்டு இருக்கு அப்படிதான் சொல்லப்பட்டிருக்கு. வான்ல மிதந்துட்டு இருக்கு அப்படிங்கிற மாதிரி நம்ம பாக்குறோம். ஆனா உண்மையிலேயே பாகவதத்துல சொல்லப்பட்டது என்னன்னா, அந்த கடல்ல மிதந்துட்டு இருக்கு அப்படிதான் சொல்லப்பட்டிருக்கு. அதெல்லாம் எப்ப கண்டுபிடிப்பாங்க விஞ்ஞானிகள்னு நமக்கு தெரியாது. ஆனா நம்ம பாகவதத்தை என்ன பண்ணணும்? அப்படியே ஏத்துக்கணும். பொருளுரை சித்ரா மாதாஜி படிக்கிறீங்களா? ஹரே கிருஷ்ணா மாதாஜி. நமஸ்காரம். படிக்கிறேன் மாதாஜி. பொருளுரை தந்த தெய்வ திரு ஆசா பக்திவேதாந்த சுவாமி ஸ்ரீல பிரபுபாதருக்கு ஜெய். இறைவனது கண்ணுக்கெட்டாத அற்புத சக்தியினாலேயே பூமியானது நீரின் மீது இடப்பட்டது. பகவான் எல்லாம் வல்லவராவார். அதனால் அவர் மிக பெரிய கிரகங்களை கூட அவர் விருப்பப்படி நீரிலோ வானிலோ நிறுத்த முடியும். மனிதனின் துளியளவு மூளைக்கு பகவானின் சக்திகளை அளந்தறியும் திறனில்லை. மனிதன் இது எவ்வாறு சாத்தியமாயிற்று?
என்பதற்காக விதிகளை பற்றி தெளிவற்ற விளக்கங்களை தரலாம். அவற்றினால் உயிர்த்தறிய முடியாதவற்றை உணரக்கூடியதாக தோன்றலாம். ஆனால் உண்மையில் மனிதனின் சிறிய மூளை பகவானின் செயல்களை உணரும் திறனற்றதாகும். ஆகையினாலேயே அச்செயல்கள் கற்பனை கெட்டாதவை என்று கூறப்படுகின்றன. எனினும் கிணற்று தவளை தத்துவவாதிகள் இன்று வரை ஏதேனும் கற்பனையான விளக்கங்களை தருவதற்கு முயற்சி செய்து கொண்டே இருக்கின்றனர். நமஸ்காரம். அவங்க ஒரு பக்கம் அவங்க முயற்சியை பண்ணிட்டே இருக்காங்க இல்லையா? எல்லாத்துக்கும் ஒரு விளக்கம் கொடுக்கறதுக்கு முயற்சி பண்றாங்க. படைப்பு இப்படித்தான் வந்தது, இப்படித்தான் நடக்குது, இந்த நாள்ல இந்த மாதிரி ஆச்சு அப்படின்லாம் அவங்க சொல்லிட்டே இருக்காங்க. அவங்களுக்கு இந்த 4 யுகங்களை பத்தியோ, இந்த 4 யுகங்களுடைய சுழற்சியை பத்தியோ, எத்தனையோ கோடான கோடி வருஷங்களா இந்த படைப்பானது இருக்கு அப்படிங்கிறத பத்தியோ தகவல்கள் அவங்க கிட்ட இல்லை. மேக்சிமம் அவங்க ஒரு 2000 வருஷம் 3000 வருஷத்துக்கு மேல அவங்க கிட்ட தகவல் இல்லை. ஆனா நம்ம கலியுகம் ஆரம்பிச்சு 5000 வருஷம் ஆயிடுச்சுன்னு பாக்குறோம் இல்லையா? கலியுகம் தொடங்கிய 5000 வருஷம் ஆயிடுச்சுன்னு பாக்குறோம். ஆனா அவங்களுக்கு அதிகபட்சமா 2000 வருஷத்துக்கு மேல தகவல் கிடையாது. அப்படி இருந்தும் அவங்க என்ன பண்றாங்க, நாங்க தான் எல்லாத்துலயும் சரியா இருக்கோம் அப்படின்னு சொல்லி அவங்க சொல்லிட்டே இருக்காங்க. சயித்தம் பகவான் உர்வீம் விஸ்வக்ஷேன பிரஜாபதிஹி ரசயா லீலயோன்னிதாம் அப்சு நஸ்ய யயோ ஹரிஹி. இவ்வாறாக உயிர்களை காப்பவரும் முழுமுதற் கடவுளான பகவான் விஷ்ணு நீரில் கிடந்த பூமியினை எடுத்து மீண்டும் நீரின் மேல் அதை மிதக்கும்படி விட்டுவிட்டு தனது இருப்பிடம் சென்றார். வந்த காரியத்தை முடிச்சார். திரும்ப எங்க போயிட்டார்? தன்னுடைய வைகுண்ட லோகத்துக்கு கிளம்பி போயிட்டார். குணாவதி மாதாஜி படிக்கிறீங்களா? ஹரே கிருஷ்ணா. படிக்கிறோம் மாதாஜி. ஹரே கிருஷ்ணா. பொருளை முழு முதற் கடவுளான பகவான் விஷ்ணு தனது விருப்பத்தின் பேரில் சில குறிப்பிட்ட காரணங்களுக்காக இப்பௌதீக உலகில் பல்வேறு எண்ணிலடங்கா அவதாரங்கள் எடுத்து மீண்டும் தன்னுடைய இருப்பிடத்தை அடைகிறார். அவர் தன்னை பிறப்பித்துக் கொள்ளும் பொழுது அவதாரம் என்று அழைக்கப்படுகிறார். ஏனெனில் அவதாரம் என்பதற்கே அவதரிக்கின்றவர் என்று அல்லது பிறக்கின்றவர் என்றே பொருளாகும். பகவானோ அல்லது அவரது சிறந்த பக்தர்களோ இப்பூமிக்கு வந்தாலும் அவர்கள் நம்மை போல் சாதாரண உயிர்கள் அல்லர். ஹரே கிருஷ்ணா. எல்லா அவதாரங்களுக்கும் மூல காரணமாக இருக்கக்கூடியவர் பகவான் ஸ்ரீ கிருஷ்ணர். அவதாரி அப்படின்னு சொல்லப்படுறார். அவர்கிட்ட இருந்தா மற்ற அவதாரங்கள் எல்லாம் வர்றாங்க. ஏவம் கீதாம் ஹரிமேதசோ ஹரே கதாம் சுபத்ராம் கதனீயமாகினக ஷண்வீத பக்தியா ஷவயேத ஓசதீம் ஜனார்தனோ அஸ்யாஷு ஹ்ருதி பிரசீததி. ஃபலஸ்ருதி. மதிப்புமிக்க இம்மா கதையினை பகவான் வராகரை பற்றிய மங்களகரமான இந்த உயர் சரித்திரத்தினை பக்தி தொண்டின் உணர்வோடு எடுத்து கூற கேட்டாலும் அனைவரின் உள்ளங்களிலும் வீற்றிருக்கும் பகவான் அதனால் மிக்க மகிழ்ச்சி அடைவார். ஜெய் ஜெய் ஜெய். சோ யாரெல்லாம் இந்த வராகருடைய சரித்திரத்தை பக்தியோட சொல்றாங்களோ கேக்குறாங்களோ அவங்களுடைய இதயத்துல பகவான் எப்படி இருக்க? ரொம்ப சந்தோஷமா இருக்க. சோ பகவானை திருப்திப்படுத்துறது மட்டும்தான் நம்மளுடைய நோக்கம். வேற எந்த நோக்கமும் நமக்கு இருக்கக்கூடாது. பகவான் திருப்தி அடைஞ்சார் அப்படின்னாக்க எல்லாருமே திருப்தி அடையலாம். பொருளுரை. பிரேமா மாதாஜி படிக்கிறீங்களா? ஹரே கிருஷ்ண மாதாஜி. தண்டவத் பிரணாம். பிரணாம். ஒவ்வொரு அவதாரத்திலும் பகவான் தோன்றி செயல்பட்டு தன்னை போலவே உன்னதமான அவதாரத்தின் உயர்ந்த சரித்திரத்தையும் விட்டு செல்கிறார். நாம் அனைவரும் அற்புத கதைகளை கேட்பதில் மிக்க ஆவல் உடையவர்களாக இருக்கிறோம். ஆனால் அக்கதைகள் மங்களகரமானதாகவோ அல்லது உயர்ந்ததாகவோ இல்லை. ஏனென்றால் அவை பற்பொருள்களை அடக்கிய இயற்கையின் எளித்தன்மை வாய்ந்தனவாகும். ஒவ்வொரு உயிரிலும் உயிர்த்தன்மை வாய்ந்த ஆத்மா உள்ளது. அதனால் லௌகீகமான எதுவுமே அவனுக்கு மங்களகரமானது அல்ல. ஆகையினால் புத்திமான்கள் பகவானின் உன்னத செயல்களை பற்றிய சரிதங்களை கேட்பதற்கு காரணமாகவும் இருத்தல் வேண்டும். இவைகளே உலகியலின் தலைகளை உடைக்கக்கூடியவையாகும். அவரது அளவற்ற கருணையினாலேயே பகவான் இப்பூமிக்கு வந்து அவரது கருணைமயமான செயல்களை இங்கே நிரந்தரமாக விட்டு செல்கிறார். அவற்றின் மூலம் பக்தர்கள் மிகவும் உயர்ந்த நன்மைகளை அடைய முடியும். ஹரே கிருஷ்ண மாதாஜி. தேங்க்யூ. ஹரே கிருஷ்ணா. தேங்க்யூ மாதா. சின்ன குழந்தைக்கு சொல்லி கொடுக்குற மாதிரி பிரபா சொல்லி கொடுக்குறேன். ஆத்மா உயர்ந்த சக்தியை சேர்ந்தது.
அதுக்கு பௌதிகமான எதுவுமே மங்களகரமானது கிடையாது. பகவானை பத்தி கேட்கறதுதான் ஆத்மாவுக்கு மங்களகரமானது அப்படின்னு சொல்றாரு. ஆனா இந்த சின்ன குழந்தைங்கள்ல இருந்து வயசானவங்க வரைக்கும் பௌதிகமான விஷயங்களை கேட்கறதுலே எப்படி இருக்காங்க, 100% வந்து அவங்களுடைய எனர்ஜியை வந்து போடுறாங்க. சின்ன குழந்தைங்களுக்கு கார்ட்டூன் அங்க ஆரம்பிக்குது. எந்த கேரக்டரும் என்ன கிடையாது, உண்மை கிடையாது. கார்ட்டூன்ல வரக்கூடிய எந்த கேரக்டருமே உண்மை கிடையாது. நாம வாழ்க்கிற இந்த வாழ்க்கையே ஒரு கனவு வாழ்க்கைன்னு சொல்லப்படுது. அதுல ஒரு மாயா உலகம் இல்லையா? அதை பார்த்து அந்த குழந்தைங்க அந்த சாப்பிடுறதுல இருந்து, ட்ரெஸ்ல இருந்து, அவங்க எழுதுற பென்சில், பேப்பர், அவங்களுடைய இது எல்லாத்துலயும் என்ன நீக்கமர இடம் பிடிச்சிருக்கு, அந்த கார்ட்டூன் தான் இடம் பிடிச்சிருக்கு. சோ கிருஷ்ணரோ இந்த மாதிரியான பகவானுடைய வீர தீரமான அற்புத செயல்களோ இதெல்லாம் உண்மையிலே நடந்தது. யாராவது பூமியை வந்து இந்த மாதிரி கர்ப்போதக கடல்ல இருந்து எடுத்து திரும்ப கொண்டு வந்து அதனுடைய மேல தூக்கி போட்டு பகவான் பாட்டுக்கு போயிட்டே இருக்கார். சோ இந்த லீலைகள் எல்லாம் நம்ம குழந்தைகளுக்கு சொல்லி, இதை விட அருமையான ஒரு கவரக்கூடிய லீலை என்ன இருக்க முடியும் இல்லையா? பகவானுடைய லீலைகள் எல்லாமே அவ்வளவு அற்புதமானது. இதையெல்லாம் எடுத்து சொல்றதை விட்டுட்டு பௌதிகமான விஷயங்களே ஆழ்ந்து போய் பிரபா சொல்றது எதுவுமே உனக்கு மங்களகரமானது கிடையாது, பகவானை பத்தி கேட்கறதுதான் மங்களகரமானது அப்படின்னு சொல்றார். நம்ம வந்து நடைமுறைக்கு கொண்டு வரணும். அதனால அந்த மகாவதார் படம் வந்த போது இவ்வளவு பள்ளிக்கூடத்து குழந்தைகள் போய் பார்த்து இவ்வளவு நல்லா இருக்குன்னு சொல்லி எவ்வளவு அப்ரிஷியேட் பண்ணாங்க இல்லையா? அவங்களுக்கு வந்து தேவையா இருக்கு, ஆனா வேற வழி இல்லாம என்ன பாக்குறாங்க, எதையோ பாக்குறாங்க. ஏன்னா நமக்கு அந்த ஆர்வம் இருக்கு, கதைகளை கேட்கணும், எதையாவது பார்க்கணும் அப்படிங்கிற ஆர்வம் நமக்கு இருக்கு. அதை வந்து சரியான வழியில அதை நம்ம வந்து கொண்டு போகணும். இப்ப உலகம் முழுக்கவே அது தவறான வழியில தான் செலுத்தப்படுது. தஸ்மின் பிரசன்னே சகலாஷிஷாம் பிரபோ கிம் துர்லபம் தாவிர் அலம் லபாத்மபிஹி அனன்ய திருஷ்டியா பஜதாம் குஹாசயஹ ஸ்வயம் விதத்தே ஸ்வகதிம் பரஹப் பராம். முழுமுதற் கடவுள் யாரேனும் தனிப்பட்ட ஒருவரிடத்து மகிழ்ச்சி அடைந்தார் என்றால் அவன் அடைய முடியாது என்பது எதுவுமே இல்லை. உன்னதமான பேறு பெறுவதனால் ஒருவன் மற்றவையெல்லாம் முக்கியமற்றவை என்பதை உணர்ந்து கொள்கிறான். உன்னத அன்பு தொண்டில் ஈடுபடுவதன் மூலம் ஒருவன் அனைவரது உள்ளங்களிலும் வீற்றிருக்கும் பகவானின் அருளால் உயர்ந்த நிறைவான நிலையை எய்துகிறான். சோ பகவான் மனசுல இருந்து அவர் சந்தோஷப்பட்டார் அப்படின்னா நமக்கு என்ன கிடைக்கும் அப்படின்னு யாராவது நினைக்கலாம். பகவான் சந்தோஷப்பட்டார், பகவான் ஒருத்தட்ட வந்து திருப்தி அடைஞ்சார் அப்படின்னா அவனால இந்த உலகத்துல அடைய முடியாதது எதுவுமே கிடையாது அப்படின்னு மைத்ரேயர் வந்து சொல்றார். பகவானுடைய கருணை இருந்ததுனால ஹனுமானால என்ன பண்ண முடிஞ்சது, அந்த கடலை தாண்ட முடிஞ்சது. சீதா தேவி எங்க இருக்காங்கன்னு சொல்லி கண்டுபிடிக்க முடிஞ்சது. ராவணனோட எதிர்த்து பேச முடிஞ்சது, லங்காவை எரிக்க முடிஞ்சது. பகவானுடைய கருணையினால, வானர சேனையினால அந்த அசுரர்களை வதம் பண்ண முடிஞ்சது. பகவானுடைய கருணை இருந்தா யார் வேணா என்ன வேணா பண்ணலாங்கிறதுக்கு இது ஒரு உதாரணம். அசுரர்கள் எல்லா விதமான சக்தியும் வாய்ந்தவர்கள். அவங்க வந்து மனித சக்திக்கு அப்பாற்பட்டவர்கள், மேல உள்ளவர்கள் அசுரர்கள். நம்மள மாதிரி சாதாரண மனிதர்கள் கிடையாது லங்கையில இருந்த அசுரர்கள் எல்லாம். ஆனா இந்த வானரங்கள் மனிதர்களுக்கு குறைவான சக்தியை உடையது. ஒரு பேலன்ஸ் பார்த்தோம்னா இன்பேலன்ஸ். ஒரு பக்கம் நம்மளை விட சக்தி வாய்ந்த அசுரர்கள், ஆனா இந்த வானர சேனையும் நம்மளை விட சக்தி குறைந்தவர்கள், மனிதர்களை விட சக்தி குறைந்தவர்கள். ஆனா அவங்க என்ன பண்ணாங்க, அந்த அசுரர்களை வதம் பண்ணாங்க. எதனால? பகவானுடைய கருணை இருந்ததுனால. அதனால நமக்கும் பகவானுடைய கருணை கிடைச்சது அப்படின்னா அவருடைய சேவையில ஏன் நம்மளால ஈடுபட முடியாது? நமக்கு எந்த திறமையும் இல்லாம இருக்கலாம், நமக்கு எதுவும் தெரியாம இருக்கலாம். மூக்கம் கரோதி வாச்சாலம் பங்கும் லங்கயதே கிரிம் யத் கிருபா தமஹம் வந்தே ஸ்ரீ குரும் தீனதாரிணம். ஒரு ஊமை கூட என்ன பண்ணலாம், வாச்சாலம் பகவானை பத்தி பேசிக்கிட்டே இருக்கலாம், ஊமை கூட பேசலாம். பங்கும் லங்கயதே கிரிம், ஒரு முடவன், கால் இல்லாதவன், கால் ஊனமானவன் கூட பெரிய மலையை தாண்டலாம். பகவானுடைய கருணை, ஆன்மீக குருடைய கருணை இருந்ததுன்னா இதை வந்து கண்டிப்பா நம்மளால செய்ய முடியும் அப்படிங்கறத இங்க நம்ம பார்க்கிறோம். சுபமலர் மாதாஜி படிக்கிறீங்களா? ஹரே கிருஷ்ணா மாதாஜி. ஹரே கிருஷ்ணன். பொருளுரை. பகவத்கீதையில் 10.10 கூறப்பட்டிருக்கிறது. பகவான் தனது தூய பக்தர்களுக்கு அறிவாற்றலை அளிக்கிறார், அதன் மூலம் அவர்கள் உயர்ந்த நிறைவான நிலை எய்த பெறுவர் என்று. பகவான் முழுமுதற் கடவுளை அடைவதற்கு தேவையான அனைத்து ஞானங்களையும் அளிக்கிறார் என்று உறுதி செய்யப்பட்டிருக்கிறது.
அத்தூய பக்தனுக்கு பகவானின் தொண்டினை தவிர வேறு பெறுதற்கரியதென்று எதுவும் இல்லை. நம்பிக்கையுடன் தொண்டாற்றும் பொழுது ஒருவனுக்கு தோல்வி என்பதே இல்லை. ஏனெனில் அவனது வளர்ச்சிக்குரிய பொறுப்பினை பகவான் ஏற்றுக்கொள்கிறார். பகவான் அனைவரது உள்ளங்களிலும் வீற்றிருப்பதினால் அவர் பக்தனின் நோக்கம் என்ன என்பதனை நன்கறிந்து அவன் எல்லாவற்றையும் அடைவதற்கான ஏற்பாடுகளை செய்து கொடுக்கிறார். அதாவது உலகியல் நன்மைகளை அடைய வேண்டும் என்று விரும்பும் போலி பக்தன் உயர்ந்த நிறைவான நிலையினை அடைய முடியாது. ஏனென்றால் அவன் நோக்கம் என்ன என்பதை பகவான் நன்கு அறிந்து வைத்திருக்கிறார். தனது நோக்கத்தில் ஒருவன் நேர்மையானவனாக இருத்தல் வேண்டும். அவ்வாறு இருந்தால் பகவான் அவனுக்கு எல்லா வழிகளிலும் உதவி செய்கிறார். நன்றி மாதாஜி. ஹரே கிருஷ்ணா. ஹரே கிருஷ்ணா. ஸோ நம்மளுடைய நோக்கத்தை பகவான் தெரிஞ்சுக்குவார். நம்ம வெளியில பேசலாம், உள்ளுக்குள்ள பல ஆசைகளை வச்சுக்கிட்டு வெளியில பெரிய பக்தர் மாதிரி நம்ம வேஷம் போடலாம். ஆனா பகவான் கண்டுபிடிச்சிருவார் இல்லையா, நமக்குள்ள பரமாத்மாவை உட்காந்துட்டார். அவருக்கு தெரியாதா என்ன நம்ம எதுக்காக ஆசைப்படுறோம் அப்படிங்கிறது அவருக்கு நல்லா தெரியும். பௌதிக விஷயங்கள்ல பேர் புகழ் எல்லாமே சேர்ந்துருக்கு. 4 பேர் என்ன பாராட்ட மாட்டாங்களா, 4 பேர் புகழ்ந்து பேச மாட்டாங்களா, இல்ல எனக்கு உயர் பதவி கிடைக்காதா, இல்ல எனக்கு போற இடத்துல எல்லாம் மரியாதை, எல்லா இடத்துலயும் எனக்கு மரியாதை கிடைக்கணும், இப்படிலாம் நினைக்கிறது கூட என்னது பௌதிகமான விஷயங்கள் தான். பக்தி டாக்கூர் சொல்றாரு, இதெல்லாம் பக்தியில எதிர்பார்த்தாக்க கழுதையுடைய மூத்திரத்துல குளிக்கிறதுக்கு சமம் அப்படின்னு சொல்றாரு. பக்திக்கு வந்தும் பேர் புகழ் பதவி மரியாதை இதெல்லாம் எதிர்பார்க்கறது கழுதையுடைய மூத்திரத்துல குளிக்கிறதுக்கு சமம் அப்படின்னு சொல்றாரு. சோ மனம் அப்படிங்கிறது இப்படிதான், எல்லாத்தையும் விட்டுரும். ஆனா எதையாவது ஒண்ணு போய் பிடிச்சுக்கும், குரங்கு மாதிரி எதையாவது ஒண்ணு பிடிச்சுக்கும். பிடிச்சுக்கிட்டு என்ன பண்ணிட்டு இருக்கோம், அது கிடைக்கல இது கிடைக்கல, நீ என்ன இவ்வளோலாம் பண்ற, உனக்கு யாரும் ஒன்றும் பண்ண மாட்டேங்கிறாங்க அப்படின்னு சொல்லி கம்பேர் பண்ணி பார்க்கணும். பத்தியா, அவங்களுக்குலாம் உனக்கு பின்னாடி வந்தாங்க, அவங்களுக்குலாம் எவ்வளோ பெரிய உயர்ந்த நிலை கிடைக்குது, இவங்களுக்கு எவ்வளோ பரிசு கிடைக்குது, இவங்களுக்கு எவ்வளோ புகழ் கிடைக்குது, நீ இன்னும் குண்டு சட்டியில குதிரை ஓட்டிக்கிட்டு தான் உட்காந்துருக்க, உனக்கு ஒன்றும் கிடைக்க போறது இல்லை அப்படின்னு மனம் என்ன செய்யும், எதையாவது ஒண்ணு கிண்டி விட்டுக்கிட்டே இருக்கும். அதான் அதுக்கு வேலை. பகவானை நினைக்கிறத தவிர இது மருந்து சாப்பிடும் போது குரங்க நினைக்காதான்னு சொல்லி அனுப்பிச்சாராம் அந்த வைத்தியர். ஆனா வீட்டுக்கு போய் அவர் என்ன நினைச்சிட்டு இருந்தாராம், குரங்கையே நினைச்சிட்டு இருந்தாராம். அந்த மாதிரிதான் மனம். சோ பகவானை தவிர வேற எதையும் நினைக்கக்கூடாதுன்னு சொன்னா வேற எல்லாத்தையும் நினைச்சிட்டு இருக்கோம். ஆனா பகவானை மட்டும் நினைக்கிறதுக்கு விடாது தான் இருக்கும் மனம். ஆனா அந்த மனம் குழந்தை போன்றது. அதை பயிற்சி பண்ணோம் அப்படின்னா அந்த மனமானது கண்டிப்பா பகவானுடைய பாதங்கள்ல தஞ்சமடைகிறதுக்கு ரொம்ப சுலபம். அப்போ அந்த மாதிரி இருக்கிற பக்தர்களோட சங்கம் இருந்தது அப்படின்னு சொன்னா ரொம்ப சுலபமா அதை நம்ம அடையலாம். அது ரொம்ப முக்கியம். மனசை எப்பவுமே நம்ம கவனமா அதை பாதுகாக்க வேண்டியது ரொம்ப முக்கியம். ஓகே, 10:10 என்ன ஸ்லோகம்? பகவத்கீதை. வெரி குட் வெரி குட். எல்லாரும் நல்ல சுறுசுறுப்பா இருக்கீங்க. டக்குன்னு எல்லாரும் ஆரம்பிச்சிட்டீங்க. தேஷாம் சதத யுக்தானாம் அப்படின்னு. வெரி குட் வெரி குட். गो नाम लोके पुरुषात् सारभित् पुरा कथानां भगवत् कथा सुताम् आभीय कर्णाञ्जलिभिः भवावहम् अहो व्रज्येत विना नरेतरम्. மனிதனை தவிர வேறு யார் இவ்வுலகில் வாழ்ந்தாலும் தனது வாழ்வின் இறுதி லட்சியத்தில் விருப்பம் இல்லாமல் இருப்பான். ஒருவனை உலகியல் துன்பங்களில் இருந்து விடுதலை அளிக்கும் முழுமுதற் கடவுளின் செயல்களை பற்றி விவரிக்கும் அவரது அமிர்தம் போன்ற சரித்திரத்தினை வருவதற்கு யாரே மறுத்தல் கூடும்? யாருமே கேட்க மாட்டாங்க. உலகத்தில் இருக்கிற மனிதர்களுக்கு இதுல விருப்பமே கிடையாது இல்லையா? ஆனா அது சர்க்காஸ்டிக்கா சொல்ற, இந்த உலகத்துல இருக்கிற மனுஷர்களை தவிர மற்ற விலங்குகளால இதெல்லாம் கேட்க முடியாது இல்லையா? மனுஷன் தான் கேட்கலாம். ஆனா அந்த மனுஷனுக்கு என்ன இருக்கணும், அது கேட்கணுங்கிற விருப்பம் இருக்கணுமே இல்லையா? அமிர்தம் போன்ற இந்த லீலைகளை கேட்டு பகவானுடைய அன்புல ஆழ்ந்து நமக்காக பகவான் என்ன மாதிரி இறங்கி வரார். நாம வாழணும், அவர் வேண்டான்னு சொல்லி வந்திருக்கோம். சரி, அந்த பூமி தான் கடல்ல விழுந்துருச்சு இல்ல, உங்களுக்கு இருக்க இடமே கிடையாது போ எல்லாம் அப்படின்னு சொல்லி நம்மளை விடல பகவான். ஒரு வராக ரூபமா அந்த பூமியை எடுத்து திரும்ப கொண்டு வச்சு நம்ம வாழ்றதுக்கான எல்லா வசதிகளையும் பகவான் பண்ணி கொடுக்குறார். அப்பேற்பட்ட பரம கருணாமூர்த்தி. நாம அவரை வேண்டான்னு சொன்னாலும் அவர் நம்மளை வேண்டான்னு சொல்றதே கிடையாது. அந்த கருணையாவது நம்ம என்ன பண்ணணும், புரிஞ்சுக்கணும். புரிஞ்சுக்கிட்டு அவர் மேல நாம அன்பு செலுத்தணும். அகிலா மாதாஜி படிக்கிறீங்களா? ஹரே கிருஷ்ணா மாதாஜி. ஹரே கிருஷ்ணா. பொருளுரை. ஸ்ரீல பிரபுபாதருக்கு ஜெய்.
முழுமுதற் கடவுளின் செயல்களை பற்றிய சரிதமானது பொங்கி வரும் அமிர்தம் போன்றது. மனித இனத்தில் பிறக்காத ஒருவனே அந்த அமிர்தத்தினை பருக மறுத்தல் கூடும். பகவானுக்கு செய்யப்படும் பக்தி தொண்டானது ஒவ்வொரு மனிதனுக்கும் வாழ்வில் உயர்ந்த லட்சியமாக இருக்கிறது. மேலும் இப்பக்தி தொண்டானது முழுமுதற் கடவுளின் உன்னத செயல்களை பற்றி கேட்பதில் இருந்தே தொடங்குகிறது. ஒரு மிருகம் அல்லது கிட்டத்தட்ட மிருகத்தின் தன்மையை ஒத்திருக்கும் மனிதன் மட்டுமே பகவானை பற்றிய மிக உயர்ந்த செய்தியினை கேட்கும் விருப்பமில்லாது இருக்க முடியும். எத்தனையோ கதைகளும் சரித்திர நூல்களும் இருக்கின்றன. ஆனால் முழுமுதற் கடவுளை பற்றிய சரித்திரங்களையும் சரிதங்களையும் தவிர மற்றவை அவனது உலகியல் துன்பத்தினை குறைக்கும் திறனற்றவையே ஆகும். ஆகையினால் உலக வாழ்க்கையிலிருந்து விடுதலை பெற தீவிர ஆர்வம் கொண்டவன் முழுமுதற் கடவுளின் உன்னத செயல்களை பற்றி பேசவும் கேட்கவும் வேண்டும். இவ்வாறு இல்லையேல் அவன் மனிதர் அல்லாதவரோடு மட்டுமே ஒப்பிடத்தக்கவன் ஆவான். ஸ்ரீமத் பாகவதம் 3வது காண்டத்தின் பகவான் வராகரின் தோற்றம் எனும் தலைப்பை கொண்ட 13வது அத்தியாயத்திற்கான பக்தி வேதாந்த பொருளுரைகள் இவ்வாறு நிறைவு பெறுகின்றன. ஹரே கிருஷ்ணா. தேங்க்யூ மாதாஜி. தேங்க்யூ மாதாஜி. ஹரே கிருஷ்ணா. ஹரிஹிதோம் தத்சத். மங்களகரமான இந்த அத்தியாயத்தை நாம நிறைவு செய்திருக்கோம். அடுத்த மைத்ரேயர் விதுரருடைய கேள்வி, அதுக்கப்புறம் மைத்ரேயருடைய விளக்கம், இதெல்லாம் நம்ம அடுத்து நம்ம இப்போ பார்க்க போறோம். இங்க பிரபா சொல்றேன் மாதாஜி, ஒரு டவுட் மாதாஜி. மாதாஜி, இந்த இப்ப படிச்ச பதத்துல முழுமுதற் கடவுளை பற்றிய சரித்திரங்களையும் சரிதங்களையும் தவிர மற்றவை அவனது உலகில் துன்பங்களை குறைக்கும் திறனற்றவன் போட்டிருக்கும்ல. இப்ப பகவான் தவிர மற்றது துன்பத்தை குறைக்கும் போட்டிருக்கு. அந்த இடத்துல எப்படி மாதாஜி? குறைக்குமா அதிகரிக்குமா? துன்பத்தினை குறைக்கும் திறனற்றவையே ஆகும். அது கரெக்டா மாதாஜி? முழுமுதற் கடவுள் சரித்திரத்தையும் தவிரன்னு போட்டிருக்கு. மற்ற துன்பங்கள் உலகியல் துன்பத்தை குறைக்கும் திறனற்றவைனா என்ன அர்த்தம்? 2 நெகட்டிவ் ஒரு பாசிட்டிவ் இல்லையா? சரித்திரங்களை மற்ற கதை புக்கு படிக்கிறதா துன்பங்களை குறையுதான் அப்படின்னு மைண்ட் தப்பா? குறைக்கும் அதிகரிக்குமான்னு மாதாஜி? சோ இது டைரக்டா சொல்லாம மாத்தி சொல்ற பிரபுபாத். மற்ற சரித்திரங்கள் எதுவுமே குறைக்கிற தன்மை கிடையாது, குறைக்காது அப்படின்னு சொல்றத குறைக்கும் தன்மை கிடையாது அப்படின்னு சொல்ற. சோ மற்ற சரிதங்கள் எதுவுமே நம்மளுடைய துன்பத்தை குறைக்காது. அது எல்லாமே நம்மளுடைய துன்பத்தை என்ன பண்ணும்? அதிகரிக்கும். சோ அதுக்குதான் ஒரு உதாரணம் சொல்ல வந்தேன். ஒரு வீடியோ பார்த்தேன். 90 வயசா ஒருத்தவங்களுக்கு அவங்க எல்லா காரியங்களும் அவங்களே செஞ்சுக்கிறாங்க அப்படின்னு போட்டிருந்தாங்க. சரி, அந்த அம்மா எப்படி வாழ்றாங்கன்னு பார்ப்போம். 90 வயசுல எல்லாம் அவங்களே பண்ணிக்கிறாங்களே, எக்ஸசைஸ் தான் பண்ணி இன்னும் உடம்பு நல்லா வச்சிருக்காங்களோ, நாமளும் பார்ப்போம் அப்படின்னு சொல்லி பார்த்தா அவங்க சொல்றதெல்லாம் நல்லா இருக்கு. நான் கோலம் போடுவேன், நான் சாமி கிட்ட கோலம் போடுவேன், அது பண்ணுவேன், இது பண்ணுவேன், அப்புறம் நான் கிரிக்கெட் பார்ப்பேன் அப்படின்னாங்க. நான் டக்குன்னு மாத்திட்டேன். சோ கடைசியில 90 வயசு வரைக்கும் என்ன போகல? உலகின்ப விருப்பம் போகல. என்ன பிரயோஜனம் இருக்கு வாழ்ந்து? நம்ம 90 வயசு, நான் 100 வயசு வரைக்கும் வாழ்ந்து நான் கிரிக்கெட் பார்ப்பேன், நான் அவனுடைய ரசிகை, நான் இவனுடைய ரசிகைன்னு சொல்லிட்டே இருக்கிறதுல என்ன பிரயோஜனம் இருக்கு? ஒரு பிரயோஜனமும் கிடையாது இல்லையா? இப்போ ஒரு பக்கம் பக்தி பண்றோம், பக்திங்கிற பேர்ல பகவானுக்கு ஏதோ ஒரு சேவை பண்ணணும்னு பண்றோம், கோவிலுக்கு எல்லாம் போறோம் இந்த பக்தி. ஆனா அதை சேனலைஸ் பண்ணி அதை கரெக்டா கொண்டு வரதுக்கு ஒரு ஆச்சாரியார் நமக்கு வழிகாட்டுதல் இருந்தாதான் நடக்கும். இல்லைன்னா நாமளா சுயமா இந்த அளவுக்கு நம்மளால என்ன பண்ண முடியாது, மாற முடியாது. இன்னைக்கு குருமராஜோட கோட் ஒண்ணு போட்டிருந்தாங்க, அற்புதமா இருந்தது. சோ நம்மள வைஷ்ணவிகளா பிரபுபாதர் மாத்துறார் அப்படின்னு கொடுத்திருந்தார். உண்மைதானே? சோ பிரபுபாதத்தை வரலன்னா வைஷ்ணவன்னா என்னன்னே தெரியாது. அந்த மாதிரி ஒரு வார்த்தை இருக்கிறது கூட தெரியாது. வைஷ்ணவர்கள் அப்படின்னு ஒரு வார்த்தையே தெரியாது. பிராமணர்கள் அதுலயும் ஸ்மார்த்த பிராமணர்கள், இந்த பிராமணர்கள், இந்த மாதிரி ஏதோ சமுதாயத்துல இருக்கிற அந்த ஜாதி முறைகள் தெரியுமே தவிர வைஷ்ணவர்கள் அப்படின்னு ஒருத்தவங்க இருக்காங்கிறதே தெரியாது. சோ அப்போ அந்த வைஷ்ணவர் நிலைக்கு நம்மளை உயர்த்த பாக்குறார் பிரபுபாதர். ஆனா நம்ம விட்டானா பாரு அப்படின்னு சொல்லி பின்னாடி ஓடத்தான் பாக்குறோம். வந்துட்டோம், பாதைக்கு வந்துட்டோம். ஆனா முழுமையா ஏத்துக்கிறதுக்கு நமக்கு என்ன வரல, இன்னும் மனம் அந்த பக்குவத்துக்கு இன்னும் வரமாட்டேங்குது. சோ அந்த பக்குவத்தை நம்ம வர வச்சுக்கணும். கண்டிப்பா எல்லாருமே ஆன்மீக குருவை ஏத்துக்கணும் அப்படிங்கிறதுல பிரார்த்தனை பண்ணணும். நான் ஆன்மீக குருவை ஏத்துக்கணும் அப்படின்னு பிரார்த்தனை பண்ணணும். எனக்கு இந்த சூழ்நிலை இருக்கு, அந்த சூழ்நிலை இருக்கு, அதெல்லாம் ஒரு பக்கம். ஆனா பிரார்த்தனையாவது நம்ம செய்யணும். செய்யலாமா? பிரார்த்தனை பண்ணிக்கிறீங்களா எல்லாரும்? கண்டிப்பா மாதாஜி. தேங்க்யூ. இந்த பிரார்த்தனையாவது மனசுல இருக்கணும். நாம ஆன்மீக குருவை ஏத்துக்கணும் அப்படிங்கிற பிரார்த்தனை பண்ணணும். ஓகே, அடுத்தது அடுத்த சீன். இப்ப எங்க போறோம்? நம்ம
அப்படியே சுத்தி 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 பின்னாடி போறோம். இப்ப முதல்ல வராகதேவர் வந்துட்டாரு, இப்ப பின்னாடி போறோம். எப்படி வராகர் வந்தார், எதுக்காக வந்தார், இந்த கேள்வி எல்லாம் இப்போ விதுரர் கேட்க போறார். யார் அந்த ஹிரண்யாக்ஷன், எப்படி வந்தார் ஹிரண்யாக்ஷன், என்ன ஆச்சு எல்லாம் அப்படியே இன்னும் சொல்லுவாங்களே. பின்னாடி போறோம். திதி என்னும் நங்கை மாலையில் கருவுறுதல். ஆக்சுவலா பாகவதத்துல எல்லா விதமான பாடமும் இருக்கு. பாகவதத்துல எப்படி வாழணும் அப்படிங்கிறதுக்கான உதாரணங்களும் இருக்காங்க, எப்படி வாழக்கூடாது அப்படிங்கிறதுக்கான உதாரணமும் இருக்காங்க. அந்த உதாரணம் தான் இப்ப நம்ம பார்க்க போறோம். திதியுடைய உதாரணம், திதி கஷ்யபர் இவங்களுடைய உதாரணம், ஒரு கிரகஸ்தன் எப்படி வாழக்கூடாது அப்படிங்கிறதுக்கான உதாரணம் இப்ப பார்க்கலாம். ஸ்ரீ சுக உவாச்ச நிசம்ய கௌஷார வினே பவர்ணிதாம் ஹரேஹ கதாம் காரண சூகராத்மனக புனக ச பப்ரச்சதம் உத்யாஞ்சலீர் ந சாதி திருப்தோ விதுரோ விரதவ்ரதः. மொழிபெயர்ப்பு. சுகதேவ கோஸ்வாமி கூறினார், பகவான் வராகரின் அவதாரத்தினை மாமுனிவர் மைத்ரேயிடமிருந்து கேட்ட பின்னர் உயர்ந்த விரதம் கொண்டிருந்த விதுரர் அத்துடன் திருப்தி அடையாதவராக கூப்பிய கரங்களுடன் மைத்ரேய முனிவரிடம் பகவானின் உன்னத செயல்களை மேலும் கூறி அருளுமாறு வேண்டினார். இப்போ சுகதேவ கோஸ்வாமி பரீட்சித் மகாராஜர் சொல்றார், இந்த மாதிரி விதுரரும் மைத்ரேயரும் பேசும்போது மைத்ரேயர் இந்த அவதாரங்களை எல்லாம் எடுத்து சொன்னார். 2 வராக அவதாரத்தையும் ஒன்னா சொன்னார். அப்போ விதுரர் அதை கேட்டு அவருக்கு திருப்தி ஏற்படல. முடிஞ்சிருச்சா, சரி ஓகே அடுத்த சாப்டர் போவோம் அப்படின்னு அவர் நினைக்கல. அவருக்கு இன்னும் இதை பத்தி டீட்டெயிலா கேட்கணும் அப்படிங்கிற ஆசை இருக்கு அப்படின்னு சொல்றார். விதுர உவாச்ச தேனைவ து முனிஸ்ரேஷ்ட ஹரினா யஜ்ஞமூர்த்தினா ஆதிதைத்யோ ஹிரண்யாக்ஷோ ஹத இதி அனுசுஷ்ரும. ஸ்ரீ விதுரர் கூறினார், ஓ மாமுனிவரே, ஆதி அசுரனான ஹிரண்யாட்சன் வேள்விகளின் வடிவமான முழுமுதற் கடவுளாகிய பகவான் வராகரால் கொல்லப்பட்டான் என்பதை நான் சீட பரம்பரையின் வாயிலாக கேட்டிருக்கிறேன். ஒரு வார்த்தையும் எவ்வளவு முக்கியம் பாருங்க, சீட பரம்பரையின் வாயிலாக கேட்டிருக்கிறேன் அப்படின்னு நீங்க சொல்ற. பிரபுபாதரும் பொருளுரை கொடுக்கும் போது விஸ்வநாத் சக்கரவர்த்தி தாக்கூரார் கூறுகிறார், ஸ்ரீல ஜீவகோஸ்வாமி கூறுகிறார், ஸ்ரீதர சுவாமி கூறுகிறார் அப்படின்லாம் போடுறார். பிரபுபாதரும் அவரே ஜெகத்குரு, அவர் எழுதும் போது எப்படி எழுதுறார், இந்த உபநிஷத்துல சொல்லப்பட்டிருக்கு, இந்த புராணத்துல சொல்லப்பட்டிருக்கு, இந்த ஆச்சாரியார் இப்படி சொல்லியிருக்கார் அப்படின்னு எழுதுறார். ஆனா நாம இன்னும் இதை புரிஞ்சுக்காம எதையெல்லாமோ போஸ்ட் போட்டுட்டே இருக்கோம் நம்ம குரூப்ல. கற்புங்கிறது நம்ம குரூப்ல காணோம், கற்புடைமை அப்படிங்கிறது நம்ம குரூப்ல காணோம். என்னவோ ஆன்மீகத்துல என்ன சொன்னாலும் சரி எதையாவது போட்டு விடு, நாமளும் ஒரு போஸ்டர் போடணும், அதுக்கு ஒரு 10 லைக் வரணும், அதுதான் எதிர்பார்க்கறாங்க நான் நினைக்கிறேன். இன்னும் நமக்குள்ள அந்த அந்த ஜிஸ்ட் இறங்கல. என்ன இறங்கல, அந்த ஜிஸ்ட் நமக்குள்ள அந்த 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 மூலமான அந்த விஷயம் நமக்குள்ள இன்னும் இறங்கல. நம்ம ஒரு விஷயத்த சொல்றோம், ஆன்மீக சம்பந்தமான ஒரு விஷயத்த சொல்றோம் அப்படின்னா அது ஆச்சாரியர்கள் சொன்னதா இருக்கணும், மற்ற புராணங்கள்ல இருந்து இருக்கணும், அது கூட ஒரு ஆச்சாரியார் சொல்லி இருக்கணும். அந்த மாதிரி இல்லாம தேவையில்லாத யூடியூப்ல இருந்து வர்றது, அந்த இதுல வர்றது, இந்த இதுல வர்றது போட்டீங்க அப்படின்னு சொன்னா நான் உடனே அட்மின் பண்ணிடுவேன். அப்புறம் நான் எத்தனை தடவை டெலிட் பண்றது, எத்தனை தடவை சொல்லிட்டே இருக்கிறது. நான் எதுக்காக இதை வச்சிருக்கேன்னா, இந்த பிலாசபி உங்களுக்கு புரியுற வரைக்கும் இதை எப்படியே தான் மெயின்டைன் பண்ணலாம்னு நினைச்சிட்டு இருக்கேன். இதுல இருந்து நமக்கு ஒன்லி அட்மின் போட்டா யாருக்கு இந்த விஷயம் புரிஞ்சிருக்கு, யாருக்கு புரியலன்னு எனக்கு புரியாது. சரி எல்லாரும் புரிஞ்சுக்கிறாங்க போல இருக்கு அப்படின்னு நான் நினைச்சிட்டு இருப்பேன். ஆனா நீங்க உங்க பின்னாடி ஏதோ பண்ணிட்டே இருப்பீங்க. ஆனா இப்ப என்ன புரியுது, இந்த தத்துவம் இன்னும் யாருக்கும் புரியல அப்படின்னு புரியுது. சோ அதனால இங்க நம்ம பார்க்கலாம், பாகவதமே சீட பரம்பரையில தான் வருதுன்னு நம்ம பாக்குறோம். ஒவ்வொருத்தரும் அவங்க ஆச்சாரியார்ட்டேந்து கேட்டு 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 நமக்கு சொல்றாங்க. ஆனா நாம யூடியூப்ல கேட்கிறோம், அங்க கேட்கிறோம், இங்க கேட்கிறோம், அதெல்லாம் கேட்டு நம்ம அது பின்னாடி போயிட்டே இருக்கோம். பிரபுபாதரை விட்டு எப்படி வெளியில போகணும்னு தோணும். எனக்கு அது ரொம்ப ஆச்சரியமா இருக்கு. இல்ல ஒரு ஸ்ரீ சம்பிரதாயத்துல இருக்கிறவங்க சொல்றாங்களா, சரி கேட்கலாம், தப்பு கிடையாது. ஸ்ரீ சம்பிரதாயத்துல இருந்து ஒருத்தவங்க இப்போ ரங்கநாதரை பத்தி ஏதாவது சொல்றாங்க அப்படின்னா அதை நம்ம கேட்கலாம், தப்பு கிடையாது. சம்பிரதாயத்துல வந்தவங்களை தவிர மற்றவங்க சொல்றதை கேட்டோம் அப்படின்னா அதனால பக்தி வளராது. அது எவ்வளவு தூரம் சொல்றது, அதனால நமக்கு எந்த பிரயோஜனமும் கிடையாது. இங்க விதுரர் சொல்றார், நானும் கேட்டிருக்கேன், நானும் சீட பரம்பரையில கேட்டிருக்கேன் அப்படின்னு விதுரர் சொல்றார். ஓகே, கார்த்திகா மாதாஜி படிங்க. ஹரே கிருஷ்ணா மாதாஜி. ஹரே கிருஷ்ணா. ஸ்ரீல பிரபுபாதுக்கு ஜெய். முன்னரே கூறியுள்ளபடி வராக அவதாரமானது சுவாயம்புவ கல்பம் மற்றும்
சாக்ஷீஷ கல்பம் போன்ற இரண்டிலும் எடுக்கப்பட்டது. 2 கல்பங்களிலும் பகவான் வராகமாக அவதரித்தார். ஆனால் ஸ்வயம்புவ கல்பத்தில் எடுத்த வராக அவதாரமே பிரபஞ்ச வெற்றத்திலிருந்து பூமியை வெளியே எடுத்தவர் ஆவார். சாக்ஷூஷ கல்பத்தில் எடுத்த வராக அவதாரமே முதல் அசுரனான இரண்யாட்சனை கொன்றவர் ஆவார். ஸ்வயம்புவ கல்பத்தில் அவர் வெண்மை நிறமாகவும் சாக்ஷுஷ கல்பத்தில் அவர் சிவப்பு நிறமாகவும் இருந்தார். விதுரர் 2இல் ஒரு அவதாரத்தினை பற்றி ஏற்கனவே கேள்விப்பட்டிருக்கிறார். ஆகையினால் இப்போது மற்றொன்றை பற்றி கேட்க விரும்புகிறார். மேலே குறிப்பிடப்பட்டிருக்கும் 2 வராக அவதாரங்களையும் எடுத்தவர் முழுமுதற் கடவுள் ஒருவரே. ஹரே கிருஷ்ணா மாதாஜி. ஹரே கிருஷ்ணா. சுக்ல வராக, ரக்த வராக 2 வராக அவதாரத்தை பகவான் எடுக்கிறார். ஒன்னு சுயம்புவ மனுவுடைய காலத்துல, ஒன்னு சாக்ஷுஷ மனுவுடைய காலத்துல எடுக்கப்பட்டது. சாக்ஷுஷ மனு வந்து 2வது மனு. தஸ்ய சோத்தரத ஷௌனி ஸ்வதம்ஷாக்ரேன லீலயா தைத்ய ராஜஸ்ய ச பிரம்மன் கஸ்மாத் தேதோர் அபுன்மிருதக. பூமியை கடலிலிருந்து தூக்கி வந்து திருவிளையாடல் புரிந்த பகவான் வராகருக்கும் அசுர மன்னனுக்கும் ஏன் யுத்தம் நடந்தது? அந்தனரே அதன் காரணம் யாது? எதுக்காக சண்டை போட்டாங்க அவங்க 2 பேரும்? என்ன அந்த யுத்தம் நடக்கிறதுக்கு என்ன காரணம் அப்படின்னு சொல்லி இங்க கேட்கிறார். ஸ்ரத்ததானாய பக்தாய ப்ரூஹி தஜ்ஜன்ம விஸ்தரம் ருஷேன திருப்தியதி மனக பரம் கௌதூகலம் ஹிமே. புதியானவற்றை அறிந்து கொள்ள வேண்டும் என்னும் ஆவல் என் மனதில் அதிகரிக்கிறது. மேலும் பகவானின் அவதார தோற்றத்தினை பற்றி கேட்க கேட்க திகட்டுவதே இல்லை. ஆகையினால் நம்பிக்கை கொண்ட ஒரு பக்தனுக்கு அவரை பற்றி மேலும் மேலும் விளக்கி அருள்வீராக. இவ்வளவு ஒரு ஆசையா கேட்கிறார். எனக்கு இன்னும் அந்த ஆசை இருக்கு, பகவானை பத்தி நிறைய கேட்கணும், அவருடைய லீலைகள் எல்லாம் கேட்கணும்னு எனக்கு ரொம்ப ஆசையா இருக்கு. என்ன மாதிரி ஒரு பக்தனுக்கு நீங்க தான் கருணை செய்து என்ன செய்யணும், இதெல்லாம் வந்து விரிவா எடுத்து சொல்லணும் அப்படின்னு சொல்லி கேட்கிறார். திலகவதி மாதாஜி படிக்கிறீங்களா? ஹரே கிருஷ்ணா மாதாஜி. ஹரே கிருஷ்ணா. ஸ்ரீல பிரபுபாதற்கு ஜெய். உண்மையில் மிகுந்த நம்பிக்கையும் கேட்க விரும்புகின்ற அவாவும் அதிகமுடைய ஒருவரே முழுமுதற் கடவுளின் தோற்றம் மற்றும் மறைவு போன்ற திருவிளையாடல்களை பற்றி கேட்பதற்கு தகுதியுடையவர் ஆவார். இவ்வுன்னத செய்திகளை அறிந்து கொள்வதற்கு விதுரர் மிகவும் பொருத்தமுடையவர் ஆவார். ஹரே கிருஷ்ணா. தேங்க்யூ மாதாஜி. தேங்க்யூ மாதாஜி. சோ நீங்க எல்லாரும் ரொம்ப அதிர்ஷ்டசாலிகள். ஏன் அப்படின்னா இந்த மாதிரி பொறுமையா ஒவ்வொரு ஸ்லோகமா பாகவதம் படிக்கிறதுக்கு எல்லாருக்குமே மனசு வராது, ரொம்ப கஷ்டம். ரொம்ப அந்த டெடிகேஷன் இருந்தாதான் இந்த மாதிரி ஒரு காரியத்தை தொடர்ந்து செய்ய முடியும். அதனால உங்களுடைய கருணையினால என்னாலையும் இந்த பாகவதத்தை இப்போ திரும்ப ஒரு தடவை படிக்க முடியுது. அதனால எல்லாருக்கும் ரொம்ப நன்றி. மைத்ரேய உவாச்ச சாது வீரத்வயா பிருஷ்டம் அவதார கதாம் ஹரேஹி யத்வம் ருச்சசி மத்யானாம் மிருத்யுபாச விசாதனீம். மைத்ரேய மாமுனிவர் கூறினார், ஓ வீரனே, நீ என்னிடம் கேட்டதையே விழைந்தது ஒரு பக்தனுக்கு மிகவும் பொருத்தமானதாகும். ஏனெனில் அது முழுமுதற் கடவுளின் அவதாரங்களை பற்றியதாகும். மரணமே எல்லையாக நிர்ணயிக்கப்பட்டிருக்கும் மனிதர்களின் ஜனன மரண பிணைப்பின் விடுதலைக்கு அவர் ஒருவரே ஆதாரமாக விளங்குகிறார். சோ மர்த்தியானா மிருத்யுபாச விசாதனி. சோ இந்த உலகம் அப்படிங்கிறது பிறப்பு இறப்பு நிறைந்த இந்த ஒரு கோட்டை. இதுல இருந்து விடுபடுறதுக்கு பகவானுடைய கதாமிருத்தம் அதத்தான் வந்து ஒரே வழி, வேற எந்த வழியும் இங்க கிடையாது. நிமலா தேவி மாதாஜி படிக்கிறீங்களா? ஹரே கிருஷ்ண மாதாஜி. ஹரே கிருஷ்ணா. ஸ்ரீல பிரபுபாதருக்கு ஜெய். மாமுனிவர் மைத்ரேயர் விதுரரை வீரன் என்று அழைத்ததற்கு அவர் குரு குலத்தில் பிறந்தவர் என்பது மட்டும் காரணமல்ல. அவர் பகவானின் அவதாரமான வராகர் மற்றும் நரசிம்மரின் வீர பண்புகளை பற்றி கேட்க விளைந்ததினாலேயும் ஆகும். அவருடைய விசாரணைகள் பகவானை பற்றியது ஆதலினால் அவை ஒரு பக்தனுக்கு ஏற்ப பொருத்தமுடையதாகும். இம்மைக்குரிய எதை பற்றியும் ஒரு பக்தன் கேட்க விரும்புவதில்லை. இவ்வுலகில் எத்தனையோ யுக்த சரிதங்கள் உள்ளன. ஆயினும் ஒரு பக்தனுக்கு அவற்றை கேட்கும் விருப்பம் ஏற்படுவதில்லை. பகவான் ஈடுபடும் யுத்தம் என்பது வீர மரணத்திற்கானது அல்ல, மாறாக நம்மை ஜனன மரணத்திலிருந்து பிணைக்கும் மாயையின் விலங்குகளுக்கு எதிரானதாகும். அதாவது பகவானின் வீர சரித்திரங்களை பற்றி கேட்கும் ஆர்வமுடையவன் ஜனன மரண பிணைப்பில் இருந்து விடுதலை பெறுகிறான். குருசேத்திர யுத்தத்தில்
பங்கெடுத்த அனைவருக்கும் முக்தியை உறுதி செய்வதற்காகவே அதில் பகவான் கலந்து கொண்டார் என்பதை அறியாத மூடர்கள் பகவான் அதில் பங்கு கொண்டதை பற்றி ஐயமுறுகின்றனர். ஆனால் பீஷ்மதேவர் அந்த யுத்தத்தில் பங்கு கொண்ட அனைவரும் வீரமரணம் எய்திய பின்னர் தங்கள் உண்மையான ஆன்மீக தோற்றத்தினை எய்தினர் என்று கூறியுள்ளார். ஆகையினால் பகவான் அது வீர செயல்களை பற்றி கேட்பதானது பக்தி தொண்டு செய்வதை போன்றே நன்மை அளிக்க கூடியதாகும். ஹரே கிருஷ்ணா. நன்றி மாதாஜி. ஹரே கிருஷ்ணா. சாது வீர அப்படின்னு சொன்னார் இல்லையா? வீர அப்படின்னா நீ குருவம்சத்துல பிறந்ததுனால மட்டும் வீரன் கிடையாது, உனக்கு எதுலயும் ஆர்வம் இருக்கு, பகவானுடைய வீர தீர பராக்கிரமங்களை கேட்கறதுலயும் உனக்கு ஆர்வம் இருக்கு, அதனால நீ உண்மையிலேயே வீரன் தான், கோழை இல்ல. பகவான் எப்படி அவதரிச்சு அந்த அசுரனோட எப்படி சண்டையிட்டார் அப்படின்னு கேட்கறதுல உனக்கு அவ்வளவு ஆர்வம் இருக்கு அப்படின்னு சொல்லி மைத்ரேயர் விதுரரை பாராட்டுறார். சோ இங்க பார்த்தோம் அப்படின்னாக்க பகவான் ஈடுபட்டதுனால குருட்சேத்திர யுத்தத்தை பத்தி நம்ம படிக்கிறோம். பகவான் ஈடுபட்டிருந்தா நம்ம இரண்டாம் பாணிப்பட்டு போரையும் படிக்கலாம், தப்பு கிடையாது. ஆனா அதுல பகவான் ஈடுபடல. ஆனா அதை படிச்சாதான் ஹிஸ்டரியில மார்க் போடுவாங்க. நம்ம அதெல்லாம் படிச்சுதான் வந்தோம். ஆனா அதெல்லாம் நமக்கு ஞாபகம் வச்சுக்கணுங்கிற அவசியம் கிடையாது. ஆனா குருட்சேத்திர யுத்தத்துல என்னென்ன யார் யார் இருந்தாங்க அதெல்லாம் நம்ம கண்டிப்பா ஞாபகம் வச்சுக்கணும். அந்த ஸ்லோகங்கள், முதல் அத்தியாயத்துல இருக்கிற ஸ்லோகங்கள், யார் யார் எந்த பக்கம் இருந்தாங்க, எப்படி துரியோதனன் எப்படி பீஷ்மன் கிட்ட போய் பேசுறான், துரியோதனன் எப்படி அவருடைய ஆச்சாரியாரன் துரோணாச்சாரியர்கிட்ட போய் எப்படி பேசுறான், சோ அவனுடைய மனம் எப்படி இருக்கு, திருதராஷ்டிரனுடைய மனம் எப்படி இருக்கு, இதெல்லாம் நம்ம கண்டிப்பா ஞாபகம் வச்சுக்கணும். ஆனா அதே சமயத்துல முட்டாள்கள் தான் பகவானே ஒரு சாதாரண மனிதனா நினைச்சு பக்தர்கள் இந்த துரியோதனன் அவர் ஏமாத்திட்டார், பாண்டவர்களை காப்பாத்துறதுக்காக அவர் தந்திரங்கள் செய்தார் அப்படிங்கிற மாதிரி வார்த்தைகளை அவங்கதான் பேசுவாங்க. யயோத்தான பதக புத்ரோ முனினா கீதையார்பக மிருத்யோஹு கிருத்வைவ மூர்த்தினி அங்கிரீம் ஆருரோக ஹரேக பதம். இவ்வீர சரிதங்களை பற்றி நாரத முனிவரிடமிருந்து கேட்டறிந்த மன்னன் உத்தானபாத மன்னனின் மைந்தனாகிய துருவன் முழுமுதற் கடவுளின் ஞானம் பெற்றதோடு மரணத்தின் தலையில் கால் வைத்து ஏறி பகவானின் உறைவிடத்தையும் அடைந்தார். இப்ப சேர்த்து எதையும் சொல்றார், அவர் துருவ சரித்திரத்தையும் சொல்ல ஆரம்பிச்சிட்டார். சோ பாரு, துருவனும் இதே மாதிரிதான் கேட்டார். பகவானை பத்தின உன்னத சரித்திரங்களை கேட்டு துருவனுக்கு மரண பயமே இல்லாம போயிடுச்சு. அப்போ மரண தேவன் வரும்போது அவர் என்ன பண்ணார் அப்படின்னா, அவரை படியா வச்சு நீ கொஞ்சம் குனிஞ்சுக்கோன்னு சொல்லி அவர் தலையில காலை வச்சு வைகுண்ட விமானத்துல ஏறி போயிட்டார். அதே உடலோட போனார் வைகுண்டத்துக்கு துருவன். சோ அப்பேற்பட்ட பாக்கியத்தை துருவன் அடைஞ்சார் அப்படின்னு சொல்லி இப்ப அதையும் சொல்றார். இப்ப திரும்ப என்ன கேட்பாரு இவர், அப்ப துருவ சரித்திரத்தையும் நீங்க சொல்லுங்க அப்படின்னு கேட்க போறார். இப்படித்தான் ஒண்ணுல இருந்து ஒண்ணு கோத்து என்ன போயிட்டே இருக்கு, பகவானுடைய லீலைகள் நமக்கு கிடைச்சுக்கிட்டே இருக்கு. கலாவதி மதத்து படிக்கிறீங்களா? பொருளுரை வழங்கிய பிரபுபாதா ஜெய். துருவ மகாராஜா தன் உடலை துறந்த போது வானுலகத்திற்கு அழைத்து செல்வதற்காக சுனந்தன் போன்றோர் அங்கே காத்திருந்தனர். அவர் தனது தந்தையின் அரச பதவியை பெற்று பல குழந்தைகளை ஈன்றெடுத்த போதிலும் மிக இளமையாக இவ்வுலக வாழ்வை நீங்கினார். இவ்வுலகை அவர் நீங்க வேண்டியிருந்ததினால் மரணம் அவருக்காக காத்து கொண்டிருந்தது. ஆனால் அவர் மரணத்தை பற்றி கவலைப்படவே இல்லை. அவர் நாரத முனிவருடன் தொடர்பு கொண்டு பகவானின் திருவிளையாடல்களை பற்றி கேட்டறிந்த காரணத்தினால் தன்னுடைய உடலோடு ஆன்மீக விமானத்தில் ஏறி பகவானின் உறைவிடத்தை நேரடியாக அடைந்தார். தேங்க்யூ மாதாஜி. ஹரே கிருஷ்ணா. சோ துருவன் போகும்போது அவருக்கு திடீர்னு ஞாபகம் வந்துருச்சு, ஆஹா எங்க அம்மா என்ன ஆனாங்க அப்படின்னு சொல்லி. உடனே நந்தா சுனந்தா சொல்றாங்க, கவலைப்படாத, உங்க அம்மா உன்னை விட முன்னாடி பிளைட்ல போயிட்டு இருக்காங்க அப்படின்னு சொல்லுவாங்க. சோ பிரபு அந்த பொருளுரையில அற்புதமா சொல்லியிருப்பார். ஒரு தாய் துருவன் மாதிரி தன்னுடைய மகனை வளர்த்தா நிச்சயமா அவங்களும் என்ன அடையலாம், வைகுண்ட லோகத்தை அடையலாம். ஒரு தாய் தந்தையருடைய கடமை உங்களுடைய குழந்தைகளை கிருஷ்ண உணர்வு உள்ளவங்களா வளர்க்க வேண்டியது அவங்களுடைய கடமை. சோ எப்படி ஜெய விஜயர்கள் இருக்காங்களோ அந்த மாதிரி நந்தா சுனந்தா எல்லா வாயில் காப்பாளர்களுக்கும் பேர் இருக்கு. அதெல்லாம் நமக்கு ஜெய விஜயர்களை மட்டும்தான் தெரிஞ்சிருக்கு. அதாத்ரா பீதி காசோயம் ஸ்ருதோ மே வர்ணித புரா பிரம்மனா தேவேன தேவானாம் அனுப்பிரச்சதாம். பகவான் வராகருக்கும் நன்யாட்சனுக்கும் அசுரன் நடைபெற்ற யுத்தம் பற்றிய வரலாற்றினை முன்னொரு சமயம் தேவர்களுக்கெல்லாம் உயர்ந்த தேவரான பிரம்மதேவன் சக தேவர்களிடம் விவரித்துக் கொண்டிருந்த போது நான் கேள்விப்பட்டேன். சோ எல்லாருமே என்ன பண்றாங்க, ஒரு அத்தாரிட்டியை கோட் பண்றாங்க. அவங்க சொன்னப்போ நான் கேட்டேன்.
அவங்க இந்த மாதிரி அந்த இடத்துல பேசிட்டு இருக்கும்போது நான் இருந்தேன். அப்போ அந்த உபன்யாசத்தை நான் கேட்டேன். நம்மளும் அப்படிதான் இருக்கணும். எந்த பக்தராவது சொல்றார், நம்மளை விட உயர்ந்த பக்தர்கள் அவங்க சொல்லியிருக்காங்க அப்படின்னா நாம அதை ஏத்துக்கலாம். ஆனா அதே சமயத்துல நம்மளை விட நம்ம கிட்ட கத்துக்கிறவங்க சொல்லும் போது நம்ம அதை வந்து சோதிக்கணும். அவங்க சொல்றது சரியா தவறா அப்படிங்கறத சோதிக்க தெரியணும். அவங்களும் பக்தர் தானே, அவங்க சொல்றதை ஏத்துக்கலாம் அப்படி கிடையாது. உயர்ந்த பக்தர்கள் சொல்லும் போது சோதிக்காம ஏத்துக்கலாம். ஆனா நம்மளை விட அடுத்த நிலையில இருக்கிறவங்க சொல்லும் போது சோதிச்சு ஏத்துக்கணும். அப்ப நம்ம என்ன பண்ணக்கூடாது, அவங்க சொல்றாங்கன்னா அவங்க பக்தர், அவங்க சொல்றாங்கன்னா கரெக்டா இருக்கும் அப்படிலாம் ஏத்துக்கூடாது. சோ இங்க வந்து மைத்ரேயர் பிரம்மதேவரை சொல்றார். பிரம்மதேவர் தேவர்களுக்கு இடையில இந்த சரித்திரத்தை என்ன பண்ணிட்டு இருந்தார், சொல்லிட்டு இருந்தார். அப்ப நான் அதை கேட்டேன் அப்படின்னு அதுக்கும் வந்து ஒரு பரம்பரை, சீட பரம்பரையை வந்து சொல்றார். திதிர்தாக்ஷாயினி சத்தர் மாரீச்சம் கஷ்யபம் பதிம் அபத்ய காமா சகமே சந்தியாயாம் கிருச்சயார்திதா. தக்ஷனின் புதல்வியான திதி குழந்தை வேண்டும் என்பதற்காக மரிச்சியின் மைந்தனும் தனது கணவனுமான கஷ்யப்பரிடம் மாலை நேரத்தில் உடலுறவு கொள்ள விரும்பினாள். சோ இங்க பாத்தீங்கன்னா தாக்ஷாயினி அப்படிங்கிற வார்த்தை இருக்கு. இந்த தாக்ஷாயினிங்கிற வார்த்தையை நம்ம யாருக்கு நம்ம பொதுவா அர்த்தம் கொள்வோம்? பார்வதி தேவி. பார்வதி தேவி, சிவபெருமான் பார்வதி தேவிக்கு தான் சொல்லுவோம். ஆனா இங்க தாக்ஷாயினிங்கிற வார்த்தை தக்ஷனுடைய எல்லா புதல்விகளுக்கும் பொருந்தும். தக்ஷனுடைய புதல்விகள் தாக்ஷாயினி. அதுல முக்கியமா பார்வதியை பத்தி நமக்கு தெரியும் அப்படிங்கிறதுனால அவங்கள நம்ம தாக்ஷாயினின்னு சொல்றோம். சோ அதனால அர்த்தம் புரிஞ்சுக்காம இங்க ஏன் தாக்ஷாயினின்னு சொல்லியிருக்காங்க, இங்க பார்வதி தேவியே இல்லையே அப்படின்னு நம்ம நினைச்சோம் அப்படின்னா அது வந்து நம்மளுடைய அறியாமை. தக்ஷனுடைய புதல்விகள் எல்லாருமே தாக்ஷாயினி அப்படின்னு சொல்லப்படுறாங்க. தக்ஷனுக்கு 50 மகள்கள். அதுல கிட்டத்தட்ட 17 பேரை கஷ்யப்பர் வந்து திருமணம் செய்துக்கிறார், கஷ்யப்பருக்கு கொடுக்கிறார். அவர் 13 + 1 14, அதுக்கப்புறம் ஒரு 4 பேரோ 3 பேரோ, மொத்தம் 17 18 பேர். கரெக்டா எனக்கு அந்த கவுண்ட் ஞாபகம் இல்ல. அத்தனை பேரையும் கஷ்யப்பர் திருமணம் செய்துக்கிறார். கஷ்யப்பர் கிட்ட இருந்துதான் இந்த உலகத்துல இருக்கிற எல்லா ஜீவராசிகள் எல்லாருமே வர்றது கஷ்யப்பர் கிட்ட தான். பெரும்பாலும் கஷ்யப்பருடைய மனைவிகள் மூலமா நிறைய ஜீவராசிகள் வர்றாங்க. சோ இங்க நம்ம வந்து திதி அவங்களும் தக்ஷனுடைய பொண்ணுதான். அவங்க மரிச்சியோடைய மகன் தான் கஷ்யப்பர். அப்போ அவங்க கிட்ட நேரமற்ற நேரத்துல சந்தியா காலத்துல தன்னுடைய விருப்பத்தை தெரிவிக்கிறாங்க. சோ இந்த விருப்பத்துக்கு திதி வந்து ஸ்ட்ராங்கா பல காரணங்களை இப்ப சொல்லிட்டே வராங்க. ஏன் இந்த மாதிரி இந்த நேரத்துல ஆசைப்பட்டாங்க அப்படிங்கிறதுக்கு சில பல காரணங்களை சொல்லிக்கிட்டே வராங்க. இஷ்ட்வாக்னி ஜிக்வம் வயசா புருஷம் யஜூஷாம் பதிம் நிம்லோச்சதி அர்க ஆசீனம் அக்னி அகாரே சமாஹிதம். மேற்திசையில் சூரியன் மறைந்தான். யாகத்தியை நாவாக கொண்ட முழுமுதற் கடவுளுக்கு நிவேதனங்களை படைத்த பின்னர் முனிவர் சமாதியில் ஆழ்ந்தார். அவர் பாட்டுக்கு ஒரு காரியத்தை பண்ணிட்டே இருக்கார். கரெக்டா சாயந்தர நேரத்துல அவர் யாகங்களை செஞ்சு பகவானை தியானம் பண்ணிட்டு சந்தியா காலத்துல என்ன செய்யணுமோ அதை பண்ணிட்டு இருக்கார். உமா மாதாஜி படிக்கிறீங்களா? ஹேமலதா மாதாஜி படிக்கிறேன் மாதாஜி. ஹரே கிருஷ்ணா மாதாஜி. வழங்கிய ஸ்ரீல பிரபுபாதருக்கு ஜெய். அக்னியானது முழுமுதற் கடவுள் விஷ்ணுவின் நாவாக கருதப்படுகிறது. அக்னிக்கு நிவேதனமாக அளிக்கப்படும் ஆணியங்களும் சுத்தம் செய்யப்பட்ட வெண்ணையும் இவ்வாறு அவரால் ஏற்றுக்கொள்ளப்படுகின்றன. இதுவே விஷ்ணுவை தலைவராக கொண்ட அனைத்து வேள்விகளின் விதியாகும். அதாவது பகவான் விஷ்ணுவின் திருப்தியானது அனைத்து தேவர்கள் மற்றும் ஏனைய உயிர்களின் மகிழ்ச்சியினை உள்ளடக்கியதாகும். ஹரே கிருஷ்ணா மாதாஜி. தேங்க்யூ மாதாஜி. ஹரே கிருஷ்ணா. சோ அந்த வேள்வி தீயில அக்னிக்கு நிவேதனம் கொடுக்குறாங்க இல்லையா, அதனால பகவான் திருப்தி அடைகிறார். அந்த அக்னியானது பகவானுடைய நாக்கு அப்படின்னு சொல்லப்படுது. அப்போ வெண்ணெய் அதுக்கப்புறம் தானியங்கள் எல்லாம் போடும்போது பகவான் அதுல திருப்தி அடைகிறார். திதிர் உவாச்ச ஏஷமான்வத் கிருதோ வித்வன் காம ஆத்த சராசனக துனோதி தீனாம் விக்ரம்ய ரம்பாம் இவ மதங்கஜக. என்ன சொல்றாங்க? இப்போது எழில் மங்கை திதி தனது இச்சையினை எடுத்துரைத்தார். ஓ கற்றறிந்தவரே, மதம் கொண்ட யானை வாழைக்கன்றினை மிதித்து சீர்குலைப்பதை போல் மன்மதன் தனது மலர் கணைகளினால் என்னை தொல்லைப்படுத்துகிறான். இது முதல் காரணம் சொல்றாங்க. இனிமே என்னால என்ன பண்ண முடியாது, பொறுக்க முடியாது. இந்த மாதிரி காமதேவனுடைய அந்த தாக்கத்துக்கு நான் ஆளாயிருக்கேன். ஒரு மத யானை ஒரு வாழைக்கன்றை தாக்குனா அந்த வாழைக்கண்ணு என்ன மாத்திரமாகும்?
அந்த மாதிரி இப்போ நான் அந்த நிலையில நான் இருக்கேன் அப்படின்னு சொல்லி தன் கணவன் கிட்ட சொல்றாங்க. தனபாகியம் மாதாஜி படிக்கிறீங்களா? மாதாஜி நான் படிக்கிறேன் மாதாஜி. ஆமா படிக்கிறேன் மாதாஜி. படிங்க. ஒரு நிமிஷம் வெயிட் பண்ணுங்க. பொருளுரை வழங்கிய பிரபுபாதருக்கு ஜே. சமாதி நிலையில் தன் கணவன் ஆழ்ந்து விட்டதை கண்ட எழில் மங்கை திதி தனது அழகுமிக்க உடலினால் அவரை கவர முற்படாது புறத்து கூற தொடங்கினாள். சிறிய வாளை கண்டு மதன் கொண்ட யானையின் கால்களில் சிக்குண்டு வருந்துவதைப் போல தனது கணவன் அருகிலிருந்த காரணத்தினால் அவள் உடல் முழுவதும் காமத்தால் வருந்துவதாக அவள் வெளிப்படையாக கூறினார். தன்னுடைய கணவன் நிஷ்டையில் ஆழ்ந்திருக்கும் பொழுது அதற்கு இடையூறு செய்யும் இயற்கை வாய்ந்தவள் அல்ல திதி. பொழுதுவிட்டு எறியும் காமத்தீயினை அவளால் அணைக்க முடியாமற் போனதே அவளது விரகதாபத்துக்கு காரணமாகும். அவளது காம இச்சை மதம் கொண்ட யானையினை போல் வலிமை மிக்கதாக இருந்ததினால் அவளை திருப்திப்படுத்தி பாதுகாக்க வேண்டியது கணவன் முக்கிய கடமையாகிறது. ஹரே கிருஷ்ணா மாதாஜி. ஹரே கிருஷ்ணா. சோ திதிக்கு அந்த மாதிரி இயற்கையிலே அந்த குணம் கிடையாது. இருந்தாலும் காமத்தினால உந்தப்பட்டு கணவன் நிஷ்டையில இருக்கும்போது திதி அவரை தொந்தரவு செய்யறார் அப்படின்னு நம்ம இங்க பாக்குறோம். தத் பவான் தஹ்யமானாயாம் சபத்னீம் சம்ஸ்ருதித்பிஹி பிரஜாவதி நாம் பத்ரம் தே மை ஆயுதங்காம் அனுகிரகம். ஆகையினால் உமது முழு கருணையினையும் என் மீது வைப்பதன் மூலம் என்னிடம் அன்புடன் நடந்து கொள்வீராக. எனது சக கிழத்திகளின் வளத்திலை காண நான் துன்புறுகிறேன். எனக்கும் மழலை செல்வம் வேண்டும் என்று விரும்புகிறேன். இதனை நிறைவேற்றுவதன் மூலம் நீரும் மகிழ்ச்சி அடையலாம். சோ இப்ப திதி 2வது காரணத்தை சொல்றாங்க. பாத்தீங்கன்னா உங்களோட சேர்ந்து என்னுடைய மற்ற சகோதரிகள் உங்களை திருமணம் செஞ்சுக்கிட்டவங்க எல்லாருக்கும் குழந்தை இருக்கு. ஆனா எனக்கு மட்டும் நீங்க அந்த பாக்கியத்தை கொடுக்க மாட்டேங்கிறீங்களே. அப்போ என்னுடைய விருப்பத்தை நிறைவேற்றுனீங்க அப்படின்னா ஒரு பிரஜாபதி பிரஜைகளை பெற்றப்படுறதுனால பெரிய புகழடைவார். அதனால நீங்க எனக்கு என்ன செய்யணும், இந்த சந்தர்ப்பத்துல என்னுடைய இந்த விருப்பத்தை நிறைவேற்றணும். எல்லா காரணமும் ரொம்ப ஸ்ட்ராங்கா சொல்லிட்டே போறாங்க திதி. சோ எனக்கு அந்த மாதிரியான எண்ணம் கிடையாது. ஆனா காமத்தினால தாக்கப்பட்டிருக்கேன். அப்புறம் பாத்தீங்கன்னா மத்த என்னுடைய சகோதரிகளுக்கு எல்லாம் குழந்தை இருக்கும்போது எனக்கு மட்டும் குழந்தை இல்லாம இருந்தா எனக்கு வருத்தமா இருக்காதா? சோ அதனால நீங்க அதனுடைய விருப்பத்தை பூர்த்தி செய்யணும் அப்படின்னு சொல்றாங்க. இதெல்லாம் பாக்குறதுக்கு நியாயமா தானே இருக்கு. சோ கஷ்யப்பர் எப்படி இதை ஹேண்டில் பண்ண போறார், என்ன பண்ண போறாரு நம்ம தான் பாக்கணும். உமா மாதாஜி படிக்கிறீங்களா? படிக்கிறேன் மாதாஜி. ஹரே கிருஷ்ணா மாதாஜி. ஸ்ரீல பிரபுபாதருக்கு ஜெய். பகவத்கீதை சந்ததி அபிவிருத்திக்காக மேற்கொள்ளப்படும் உடலுறவை அங்கீகரிக்கிறது. புலன் இன்பத்திற்காக ஒருவன் உடலுறவில் ஈடுபடுவது முறையற்றதாகும். திதி தன் கணவனிடம் வேண்டும் பாலுறவு காம இச்சையின் வசப்பட்டது அன்று. மாறாக குழந்தை வேண்டும் என்னும் விருப்பமே அதற்கு காரணமாகும். தனக்கு குழந்தை இல்லாததினால் தனது சக கிழத்திகளை விட தன்னை அவள் தாழ்வாக கருதி கொண்டாள். ஆகையினால் தமது மனைவியின் முறையான விருப்பத்தினை நிறைவேற்றுவது கஷ்யப்பரின் கடமையாகிறது. ஹரே கிருஷ்ணா மாதாஜி. தேங்க்யூ மாதாஜி. தேங்க்யூ. சோ கணவனுடைய கடமை மனைவியை திருப்திப்படுத்த வேண்டியது கணவனுடைய கடமை. அது மட்டும் இல்லாம மற்ற மனைவிகள் எல்லாம் குழந்தையோட இருக்கும்போது நான் மட்டும் குழந்தை இல்லாம இருக்கேன், அதனால என்னுடைய விருப்பத்தை நீங்க நிறைவேற்றணும் அப்படின்னு சொல்லி இங்க திதி கஷ்யப்பர் கிட்ட முறையிடுறாங்க. சோ அடுத்து என்ன நடக்க போகுது, என்ன பண்ண போறாங்க அப்படின்னு சொல்லி நம்ம திங்கட்கிழமை பார்க்கலாம். சரியா? உங்களுக்கு ஏதாவது கேள்விகள், சந்தேகங்கள், கருத்துக்கள்? வாஞ்சா கல்பத்தருभ्यश्च कृपा सिन्धुभ्यैव च पतितानां पावनेभ्यो वैष्णवेभ्यो नमो नमः. अनंत कोटि वैष्णव वृंद की जय. श्रील प्रभुपाद की जय. गौ प्रेमानंदे. हरि हरि बोल. हरे कृष्ण. थैंक यू माताजी. थैंक यू माताजी. हरे कृष्णा. थैंक यू माताजी. हरे कृष्णा. हरे कृष्णा. थैंक यू. எல்லாரும் படிச்சிட்டீங்க நீங்க இல்லையா? ஹேண்ட் ரைஸ் பண்ணவங்க யாரும் பாக்கி இல்ல. ஓகே, थैंक यू ऑल. हरे कृष्णा. हरे कृष्णा माताजी. थैंक यू माताजी. थैंक यू. हरे कृष्णा. गुरु महाराज जय बीरकर माताजी. हरे कृष्णा. हरे कृष्णा माताजी. थैंक यू माताजी. हरे कृष्णा. யாராவது கேட்ட மாதிரி माताजी गुरु महाराज जय बीरकर माताजी. குரு மகாராஜ் ஸ்லோலியா ரெக்கவர் ஆயிட்டே இருக்கார் மாதாஜி. எல்லாரும் ओके मच. यस माताजी वी आर डूइंग दैट माताजी. थैंक यू. ஸ்லோலி ரெக்கவர் ஆயிட்டே இருக்காருன்னு தான் மெசேஜ் வந்துட்டே இருக்கு. பாசிட்டிவான மெசேजेस தான் வந்துட்டு இருக்கு. यस माताजी. नंदी माताजी टेक अप टू संदेश. थैंक यू. हरे कृष्णा. हरे कृष्णा. नमस्कार माताजी.
மீண்டும் கொடுத்துறேன். ஹரே கிருஷ்ணா கிருஷ்ண கிருஷ்ண ஹரே ஹரே, ஹரே ராம 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 ஹரே ஹரே. ஹரே கிருஷ்ணா. தேங்க்யூ ஆல்.